இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சி ரெண்டு பேரும் பேசி இருக்கும் போது தொல்காப்பிய பற்றி பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு படிக்கிற மாணவராக இருந்த பொழுது தொல்காப்பிய பாட்டெல்லாம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நூற்பாவை முடிக்க முடியல, நடையில மறந்து போச்சு. எதிரில் இருக்கிற கேட்கிறாரு, என்ன சொல்லுங்க, எனக்கு மறந்து போச்சு. அவருக்கு நினைவு வரல. உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், உடனே தொல்காப்பிய புத்தகத்தை எடுத்து பார்ப்போம். உடனே அவங்க சொன்னாங்க, அடியராசிரியர் அந்த கூப்பிடு ராசனிகத்தார், அப்பா அவருடைய பெயர் மாணவராக இருந்த போது இவர் என்னன்னு தெரியாம வர்றாரு, என்ன இந்த தொல்காப்பிய நூற்பா ரெண்டு பேரும் மறந்து போச்சுப்பா, நீ சொல்லு. உடனே அந்த நூற்பாவை முழுமையாக பிழை இல்லாமல் சொல்லி அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பையா மாதிரி ஆசிரியர்களுக்கே தொல்காப்பிய நூற்பாயை நினைவுபடுத்திய துப்பையா, துப்புனா வலிமை, அறிய வலிமை உடைய துப்பையா இவர். அது மட்டும் இல்ல, அவர் அடிகளாசிரியருக்கு நூல் திருத்தம் செய்தவர், இளங்குமரனுடைய பல நூல்களை திருத்தம் செய்தவர், அவருடைய பல நூல்களை பதிப்பித்த பெருமைக்குரியவர், தமிழ் இலக்கண இலக்கியத்தில் ஆழங்காட்பட்ட பெருமகனார். அது மட்டும் இல்ல, பல துறை அறிஞர். வேளாண்மையில் தெரியும், எந்த செடிக்கு என்ன உரம் போடணும், எத்தனாவது நாளில் அதை வெட்டணும், எத்தனை நாளில் உரம் எடுக்கணும், வைக்கணும், எத்தனை நாளில் களை எடுக்கணும், எல்லாம் தெரியும். எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. அதே போல நிலைத்திணை நூல் எழுதியிருக்கிறார், தாவரையல் பற்றிய வழக்காட்சியல், பழமொழிகள், இணைமொழிகள், மரபு தொடர்கள் எல்லாம் தொகுத்து வெளியிட்ட பெருமானார். நான் என்னுடைய ஆசிரியர் சொல்ல கலைக்கோணாட்டை படித்தான், நான்லாம் இடையர் மட்டும் போயிட்டேன். ஒரு எல்லையில் நின்று போயிட்டு சரி நம்ம வேலையை பார்க்கலாம், நான் இதை பாரியாசம் போட்டு அண்ணாவுடைய தம்பியை கிடைக்கணும்னு நின்று போயிட்டேன். இவர் இல்லை, தொடர்ந்து அந்த வரலாற்றியல், தொல்லியல், கல்வெட்டியல் தொடர்ந்து பணியாற்றி அவருடைய அறிவை பெருக்கிக் கொண்டிருக்கிற பெருமகனார். இப்படி பல்துறை அறிஞர், பன்னூல் பதிப்பர், இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஓரா உழைப்பர், நுண்ணிய ஆய்வாளர், என்னை போன்றவரும் அண்ணாந்து நோக்குகின்ற பேரறிவர். எனவே அவரையும் விழாவிற்கு வருகிறது வரவேற்கிறேன். இங்கே வரைய மதுரையிலிருந்து ஐயா புதுமொழி இளங்குமரனுடைய மகனும் தம்பி இளங்கோனும் மரபோடு வரை இருந்திருக்கிறார்கள். தஞ்சையிலிருந்து தம்பி இளமர்கள், முனைவர் கண்ணாசன் இப்படி பலர் வரைந்திருக்கிறார். திருச்சிராப்பள்ளி இருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் என்று எல்லாரையும் பேர் சொல்வதற்கு நேரம் பேர் சொன்னால் ரொம்ப நேரமாக, அதனால் பொதுவாக சொல்லிடுறேன். எல்லோரும் வரையிருந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் அரும்பாவூர்லேருந்து மருத்துவர் கோபால், வெளியூர்லேருந்து நம்ம பற்றி சொல்கிறேன், உள்ளூர்காரர்கள்லாம் என்னிடம் சிறந்த, என்னிடம் அறிவாற்றல் மிக்க, என்னிடம் பண்பாடு நிறைந்த, என்னிடம் பெருமை பெற்ற பெருமக்கள் எல்லாம் வரையிருந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது முதல் நிகழ்வாக விருந்தினர்களை சிறப்பிக்கிற நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்து நூலை பெற இருக்கிற முனைவர் கலைக்கோன் அவர்களுக்கு எங்களுடைய துணைத் தலைவர் கா. சுப்பிரமணியன் அண்ணா அண்ணா எங்க சுப்பிரமணியன் வாங்க வாங்க சுப்பிரமணியன் அவர் எங்களுடைய துணைத் தலைவர், தமிழியக்க பாவனத்தின் துணைத் வாங்க. அப்படியே வாங்கிட்டு இறங்கணும். மதிவான் அவர்களுக்கு 6 இளங்கோவன் எங்கள் பொருளாளர். முனைவர் இளங்கோவன் அவர்களுக்கு எங்கள் அமைப்பாளர்கள் ஒருவரான ஜெய்சங்கர். அருமையான குரலில் இனிய இசைப்பாடலை வழங்கிய கண்மணி பண்டன் அவர்களுக்கு எங்கள் மருத்துவர் கோபால்.
ஓவியன் அவர்களுக்கு தம்பி இளமுருகன். பொறுப்பாளர்கள் யாருக்கும் ஆடை அணிவித்து சிறப்பு செய்வது முறையல்ல என்பதனால எனக்கு போறேங்கிறார் போடக்கூடாது. நன்றி. அடுத்தது நிகழ்வாக வெளியிட முன்னவர் ஏதா கலைக்கோணர் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து மரபு பெரும் சங்க இலக்கிய நூலை முனைவர் பேராசிரியர் மு. இளங்கோவன் வெளியிட இட ஓவியர் பெற்றுக் கொள்கிறார். இந்த நூலினுடைய முதற் பணியினை தஞ்சையிலிருந்து வருகின்ற எங்கள் அன்பு இரவல் முனைவர் பேராசிரியர் இளமுருகன் அவர்கள் நூல்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அவருக்கு மட்டும் வெடி விளக்கு அவர் கொஞ்சம் வெளியே போறாரு, ஆனாலும் அவர் மட்டும் சுத்தாங்க வச்சுட்டு தப்பா நினைக்காதீங்க. அடுத்தடுத்த படிகளை படிக்கிறேன் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். அரும்பாவூர் மருத்துவர் அன்பு இளவர் கோபால். அடுத்து பேராசிரியர் முனைவர் சாகிரேசன், சமால் முகமது பிள்ளை தமிழ்துறை தலைவர், தேர்வு நெறியாளர், தமிழ் புலவர் கழகத்தினுடைய செயலாளர். அடுத்து பாவாணர் தமிழ் இயக்கத்தினுடைய பொருளாளர் ஆர். இளங்கோவன் அவர்கள். அடுத்து புலவருடைய உயிர் நண்பர் புலவர் ராமதாஸ் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். துண்டு போட்டு கிளம்புறீங்களா? அவர் கேட்ட வர வேண்டாம். அவங்கள படம் எடுத்துங்கப்பா. யாரை விட்டாலும் இதை விட்டுறாதீங்க. எங்களால வெட்டிடுங்க, அவங்கள மட்டும் எடுங்க. ரெண்டு பேரும் ஒன்றாக பயின்றவர்கள், ஒன்றாக உரைத்தவர்கள், ஒன்றாக ஒரே ஓவியங்கள் பற்றி மிகச்சிறந்த ஆய்வு வெளியிடுகிற தமிழ் திரு கா. பாலகிருஷ்ணன் அவர்கள்.
யூனிவர்சிட்டியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் சோ கண்ணதாசன். வாங்க வாங்க. லாலுடைய அரசு கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் தேயாசோ. சமால் முகமதுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் கலையரசி. ஆனந்த கானா தமிழகன் அவர்களுக்கு அழைத்த போது எனக்குள்ளே ஒரு விழா, ஒரு வினா எழுந்தது. என்ன தகுதியில் இவர் நம்மை அழைக்கிறார்? அழைப்பில் பேரை பார்த்த போது கூட உங்களுக்கு அதே வினா உங்களுடைய உள்ளத்திலும் எழுந்திருக்கலாம். ஆனால் நான் உடனே விடை கண்டேன். என்ன விடை என்றால், என்ன தகுதி என்றால், நான் பேராசிரியர் தமிழகன் அவருடைய அன்புக்கு உரியவர். அந்த ஒரு தகுதியின் காரணமாக உங்களுக்கு முன்னாலே வந்து நிற்கின்ற தகுதியை பெற்றிருக்கிறேன். பேராசிரியர் முனைவர் தமிழகன் அவர்களை பற்றி ஏற்கனவே நம்முடைய ஐயா திருமாறன் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். சொல்லாவிட்டாலும் உங்கள் எல்லோருக்குமே அவரை பற்றி நன்றாகவே தெரியும். இந்த 2 நூலையும் படித்த போது எனக்கு மேலிட்டது வியப்பு என்று சொல்லுவதா, மலைப்பு என்று சொல்லுவதா தெரியவில்லை. எழுத்தெண்ணி படித்தவர்கள் என்று சொல்வார்கள். இவர் எழுத்து மட்டுமல்ல, எழுத்துக்கு இடையிலும் படித்து எண்ணிக்கை போட்டு இதை வாசித்ததை போல எனக்கு தோன்றுகிறது. அந்த காலத்திலே ஒரு தமிழ் இலக்கண புத்தகம் படித்தேன். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பலந்தாம நான் எழுதியது 9ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது. அந்த புத்தகத்தில் வருகின்ற ஒரு வரி எனக்கு இன்றைக்கும் நினைவில் இருக்குது. இன்றைக்கு நான் புறப்படுவதற்கு முன்னாலே அதை புரட்டி பார்த்தேன். போகிற போக்கில் ஒரு இடத்துல சொல்கிறார், தமிழ் செழுமையும் வளமையும் பற்றி சொல்கிற போது, தமிழ் மிக செழுமையான மொழி, மிக வளமையான மொழி. ஒவ்வொரு சொல்லுக்கும் எத்தனையோ பொருள்களை நாம் சொல்ல முடியும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், அரி என்னும் சொல்லுக்கு 109 பொருள் உண்டு. இதில் 59 பொருள் தமிழ் சார்ந்தவை, 50 பொருள் வடமொழி சார்ந்தவை. அப்பொழுது எனக்கு ஒரே மலைப்பு. இந்த மலைப்புகள் எல்லாம் இந்த மிகுதியாக எழுந்தது எப்போது என்றால், தமிழ் இலக்கியத்தில், குறிப்பாக சங்கத்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்னும் பொருளிலே தவ திரு தனிநாயக அடிகளார் எழுதிய ஆங்கில நூல்களையும் தமிழ் கட்டுரைகளையும் படித்த போது, அவர்தான் நேச்சர் இன் தமிழ் போயட்ரி, தி கான்செப்ட் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்று தம்முடைய எம்லிட் ஆய்வேட்டை எழுதினார். பின்பு லண்டன் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்ட மாணவனாக பயின்ற போது பழந்தமிழ் இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகள் என்னும் ஒரு ஆய்வேட்டை எழுதினார். இதையெல்லாம் படித்து பார்க்கிற போதும் சரி, சங்க இலக்கியத்தின் சிறப்பியல்புகள், மலரும் ஆலயம் போன்றவருடைய கட்டுரைகளை படிக்கும் போதும், தமிழ் இலக்கியத்தில் இயற்கையை பற்றி, மரங்களை பற்றி, விலங்குகளை பற்றி, பறவைகளை பற்றி, இயற்கை அமைப்பினை பற்றி, இயற்கை எழிலை பற்றி எல்லாம் இவ்வளவு தூரம் குறிப்புகள் அடங்கி இருக்கின்றனவே என்று எனக்கு உண்மையிலே மலைப்பாக இருந்தது. நம்முடைய தமிழகன் அவர்களும் எழுத்தெண்ணி படித்தவர் என்று சொன்னேன். அவர் குறிக்கின்றார். எப்படிதான் அந்த பொறுமை அவருக்கு வந்தது எனக்கு தெரியவில்லை. சங்க இலக்கியங்களிலே 123 மரங்களுடைய பெயர்கள், 40 செடிகளின் பெயர்கள், 60 கொடிகளின் பெயர்கள், 16 பயிர் வகைகளின் பெயர்கள், 8 புல் வகையின் பெயர்கள் என்று எண்ணி பார்த்து, நம்ம எல்லாத்தையும் எண்ணி பார்த்தா தான் சொல்ற கணக்கு சரியா இல்லையா என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல சங்க இலக்கியத்திலே நிலைத்திணை என்ற ஒரு நூலையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிலைத்திணை என்றால் எத்தனை பேருக்கு கூட விளங்கிட்டோ தெரியவில்லை. தாவரம் என்று வழக்கமாக நாம் சொல்லுகிறோமே, அதை செடிகள் என்று சொல்வதும். ஏனென்றால் செடி, கொடி, மரம் என எல்லாவற்றையும் பற்றியும் அது பேசுகிறது.
அதிலே சங்க இலக்கியத்திலே 164 நிலைத்திணை உறுப்புகளுடைய பெயர்கள் அடங்கி இருக்கின்றன என்று எண்ணி பார்த்து அவர் சொல்லுகிறார். தொல்காப்பியத்திலே கூட சிலவற்றை விட்டுவிட்டிருக்கிறார்கள். 22 நிலைத்திணை பெயர்களை சொல்கின்ற தொல்காப்பியர் 4 பெயர்களை விட்டுவிட்டார் என்றும் குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. சங்க இலக்கியத்திலே பூக்களின் பெயர்களாக 252 பெயர்கள், நிலைத்திணைகளின் பூக்கள் மட்டும் 122 பெயர்கள் என்று இப்படி விவரம் 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 என்று ஒவ்வொரு பக்கத்தை புரட்டினாலும் தக்க சான்றுகளோடு எந்த நூலிலே இந்த குறிப்பு வருகிறது, எத்தனையாவது பாட்டு, எத்தனையாவது வரி என்ற குறிப்புகளை எல்லாம் தெளிவாகவே சொல்வதை பார்க்கலாம். நாம் அறியாத பல புதிய பொருள்களும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இந்த நூலை படித்தால் நமக்கு கிடைக்கும். அதர் என்னும் சொல்லை நாம் படித்திருக்கிறோம், வழி என்று அதற்கு பொருள் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆக்க மதவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் இந்த திருக்குறளிலே கூட அதர் என்னும் சொல் வழி, பாதை என்ற பொருளிலே வருகிறது என்றெல்லாம் படித்திருப்போம். ஆனால் அதர் என்னும் சொல்லுக்கு உளுந்தின் சக்கை என்ற ஒரு பொருளும் உண்டு. முன்ன பின்ன எங்கேயும் நம்ம கேள்விப்படாத ஒரு பொருள், எங்கே எப்படி தோண்டி எடுத்தார், துருவி எடுத்தார் என்ற வியப்பு தான் எனக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. அரிசிக்கு 18 வகையான பெயர்களை காணுகின்றார். அரியலுக்கு, நற்காலுக்கு, தாளுக்கு 15 பெயர்களை காணுகின்றார். எப்படி அந்த காலத்து மக்கள் உண்டார்கள் என்பதையும் இவர் காணுகின்றார். மது அருந்தி இருக்கிறார்கள். அந்த மது அருந்துவதற்கு பக்க துணையாக சூடான மீனை உண்டிருக்கிறார்கள். அந்த பாடல் வரியை சொல்லுகிறேன். மீன் தடாக கண்ணுடன் உண்டனர், அரியல் விராலலை நறும்பெழி கண்மீன் சூட்டோடு தளர்ந்ததும். சூடான மீனை இந்த குளிர்ச்சியான மதுவோடு சேர்த்து அருந்தி இருக்கிறார்கள். இப்படி நாம் அறியாத பல செய்திகளையும் இந்த நூல்களிலே தொகுத்து கூறியிருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் நாம் விளக்கிக் கொண்டிருக்க போவதில்லை. ஏனென்றால் அதை ஏற்கனவே பின்னாலே பேசுவதற்கு 2 பேரறிஞர்கள் வந்திருக்கிறார்கள், 2 பேராசிரியர்கள். இதிலே முதலில் முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிற பேராசிரியர் மதிவாளனுடைய தந்தையார் நம்முடைய புலவர் ஐயாவுடைய ஆசிரியர் பாவலரேறு பாலசுந்தரம் ஐயா என்று கஞ்சியின் தரணியிலே கரந்தை தமிழ் சங்கத்திலே மிக புகழ்பெற்ற ஆசிரியராக இருந்தவர். அடிகள் ஆசிரியர் இவருடைய இன்னொரு ஆசிரியர். அந்த அடிகள் ஆசிரியரோடு இறுதி வரையிலே இவர் தொடர்பு வைத்திருந்தார் என நாம் அறிந்து மகிழ்கின்றோம். சுயபிரகாசம் என்று ஒரு பெரும்புலவர், கரந்தை தமிழ் சங்கத்தின் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர். இப்படி பல பேராசிரியர்கள் இவருக்கு கிடைத்த காரணத்தினாலேதான் சங்க இலக்கியங்களை, தொல்காப்பியத்தை இவ்வளவு நிறைவாக செறிவாக பயிலுகின்ற ஒரு வாய்ப்பை இவர் பெற்றிருக்கிறார். மாணவ பருவத்திலேயே எழுத்ததிகாரத்தை முற்றுமாக மனப்பாடம் செய்த மாணவர் அநேகமாக வரலாற்றில் ஒருவராகத்தான் இருப்பார். பின்னர் புலவர் பட்டம் பெற்று வெளியிலே வந்து தொடர்ந்து நம்முடைய ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார். நிச்சயமாக சொல்லதிகாரத்தையும் பொருளதிகாரத்தையும் கூட இன்றைக்கு அவர் முழுமையாக மனப்பாடம் செய்திருப்பார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். இப்படி தாவரவியலை பற்றி, நிலைத்திணையை பற்றி, சங்க இலக்கியங்களை பற்றி, தொல்காப்பியத்தை பற்றி நாம் அறியாத பல செய்திகளை இந்த நூல்களிலே இவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் கண்டு மகிழ்கின்றோம். இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு மிகுதியாக உண்டு என்ற எண்ணம் இன்றைக்கு நம்மிலே உறுதி பெறுகின்றது. இவரை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன், வணக்கம் செலுத்துகின்றேன். இந்த பாவாணர் பைந்தமிழ் இயக்கத்தினுடைய தாளாளர்கள் ஒருவராகிய சிவகங்கை பேராயர் சூசி மாணிக்கம் அடிகளாரிடம் நான் விழாவுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது பேராசிரியருக்கு என்னுடைய அன்பையும் மகிழ்வையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடுங்கள் என்று அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார். ஆக அவருடைய பாராட்டுகளை நான் ஐயாவுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். நான் பொதுவாக விழாக்களில் கலந்து கொள்கிறேன். இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் என் மதிப்பிற்குரிய நண்பர் பேராசிரியர், நான் மிக நேசிக்கும் ஒரு மனிதர் ஐயா தமிழகன் அழைத்தார் என்பதாக
தமிழன் எழுதியிருக்கின்ற இந்த நூல்களை பற்றியோ அல்லது அவரை பற்றியோ பேசுவதற்கு முன்னால் நெடுங்காலத்திற்கு பிறகு எழுச்சி மிக்க தமிழ் பாடல்களை மிக இனிய குரலில் இந்த வயதில் எனக்கே கல்லூரி காலத்தில் அந்த நினைவுகளெல்லாம் வரும் போல தமிழ் வாழ்வு என்ற தெருக்களில் கூவி தெரிந்த அந்த எண்ணங்களை எல்லாம் மற வைத்த அருமை பெரியவர் அவர்கள் வழங்கி இந்த நூலை டாக்டர் ராசமாணிக்கனார் வரலாற்றாய்வு மையத்தின் சார்பில் வழங்கி பெருமைப்படுத்துகிறேன். அது எனக்கு பெருமை, தமிழருக்கு பெருமை, அவர் பாடிய தமிழ் பாடல்களுக்கு பெருமை. வாழ்த்துறை என்று போட்டிருக்கிறார்கள். வயதளவில் நான் தகுதியான கொண்டேன். ஆனால் பெருமாள் ஐயா சொல்லுங்கள், எந்த ஐயம் வந்தாலும் அது எது பற்றிய ஐயமாகவில்லை. தமிழ் என்றால் நாங்கள் நாடுவது அழகனைத்தான். அவர் தமிழகனாக தமிழுக்கென்றே வாய்த்த கூட நண்பர்களே, 1975 நான் மருத்துவ படிப்பு முடித்து திருச்சிராப்பள்ளி 80 வரை முற்றிலும் கண் மருத்துவனாக இருந்தேன். 80 என் வாழ்க்கையில் ஒரு சின்ன திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு கோயில் சிற்பம் என்னை திசை மாற்றி போட்டது. அதற்கு பிறகு இலக்கிய இளவல் 4 ஆண்டுகள், முதுகலை தமிழ் 2 ஆண்டுகள், முதுகலை வரலாறு 2 ஆண்டுகள், பிறகு PhD 6 ஆண்டுகள். எனக்கு தமிழில் நான் நுழைந்ததற்கு காரணமே அந்த ஒரு சிற்பம் தான். அப்படி நான் நுழையாமல் போயிருந்தால் இந்த இனிய மனிதரை பார்க்க முடியாமல் போயிருக்கும். இந்த 50 ஆண்டு கால தமிழ் பயணத்தில் எத்தனையோ புலவர்கள், பேராசிரியர்கள், தங்களை பேரறிஞர்களாக கல்வி கொள்ளும் பெருமக்கள் எல்லாரையும் பார்த்திருக்கிறேன். என் ஐயப்பாடுகளுக்காக தொடக்க காலங்களில் அவர்களெல்லாம் அனுபவிக்கிறேன். தலைநடத்தவர்கள் பல பேர், தமிழே தெரியாமல் தமிழர்கள் என்று பெயர் சூட்டிக் கொண்டிருந்தவர்கள் பல பேர். ஆனால் எல்லாம் தெரிந்தும் எதுவுமே தெரியாதவர்கள் போல் அடக்கமே ஒருவாய், அன்பே வடிவாய் தமிழர்களை நான் உயிர் புயலாக நேசிக்கின்றேன். அந்த மனிதருக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன். அவரை பார்ப்பது மகிழ்ச்சி. அவரோடு பழகியது என் வாழ்க்கையில் திரும்பியது. அவர் உடையை போலவே உள்ளமும் இல்லை. அவரை நான் சந்தித்தது திருவாவூர் ஆதின நிகழ்ச்சிக்காக திருவானை கோவிலில் ஒரு சத்திரத்தில். என்னை பார்த்த உடனே ஒரு வீரக்கல் பற்றி, ஐயா இந்த உயர்கொண்டான் திருமண அருகிலே பாதி புதைந்த நிலையில் இருக்கிறது, இது எப்படியாவது வெளிக்கொணர வேண்டும் என்று அவர் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். பிறகு அவரோடு நீண்ட பயணம், வரலாற்று பயணம், ஒவ்வொரு இடத்திலும் எனக்கு துணையாக இருந்தார். இன்று வரை டாக்டர் ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கின்ற வரலாறு ஆய்வு தரிசபதிகள் 32ஐயும் வெளியிட்டிருக்கின்ற நூல்கள் அனைத்தையும் என் இல்லத்திற்கே வந்து நண்பர்களே ஓடித்துக் கொள்ளுங்கள், விலை கொடுத்து வாங்கி சென்ற ஒரே மனிதர் அவருக்கு நாங்கள் அதை அன்பாகவே கொடுக்க முடியும். ஆனால் இப்போது கூட திருமாவளவனுக்கு என்னுடைய புதிய நூலை கொண்டபோது எவ்வளவு விலை என்றுதான் கேட்டார். அந்த பெருந்தன்மையோடு பிறந்தவர்கள் அந்த இரட்டையர்கள், தமிழுக்காகவே வாழ்க்கையை தந்தவர்கள். அவர்கள் நூல்களை பற்றி பேசுவதை விட அவர்களை பற்றி பேசுவது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த பண்பாடு நமக்கு வேண்டும், அந்த வீரம் நமக்கு வேண்டும், அந்த தமிழ் உணர்வு நமக்கு வேண்டும். யார் வேண்டுமானாலும் எழுதலாம். நூற்றுக்கணக்கில் பிழைகளோட நூல்கள் நூறாய் கிடைக்கின்றன. அவற்றுக்கிடையில் தமிழர்கள் எந்த பிழையும் இல்லாமல் இளங்கூர்களுக்கே பிழை திருத்தி வருவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாருடைய நூல் இன்று வெளியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் வாழ்த்துரைப்பதில் பெருமை கொள்கிறேன். நண்பர்களை பொறுத்து கொள்ளுங்கள். நான் மேடையில் அமராததற்கு காரணம் அடக்கமோ ஆரவாரம் இன்மையோ அல்ல, வசதி. இருக்கும் இடத்தில் மேடையில் அமர்ந்து கொண்டால் அவர் வசதியாக உட்கார முடியாது. ஆனால் வேறு எங்காவது அமர்ந்தால் நம் விருப்பம் போல் இருக்கிறது. நான் ஒரு காட்டாக விருப்பம் போல் இருப்பதை விரும்புகிறேன். அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். விடைபெறுகிறேன்.
நன்றி. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் கனியிடை ஏறிய சுளையும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வின் பெருமைக்குரிய தலைவராக விளங்கக்கூடிய எங்கள் அருட்தந்தையார் அவர்களே, நூலாசிரியர் முனைவர் தமிழகன் ஐயா அவர்களே, என்னை போலவே இந்த நூலை அறிமுகப்படுத்த இருக்கின்ற பேராசிரியர் மதிவாணனார் அவர்களே, அருமையானதொரு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் திருமாறனார் அவர்களே, இந்த அவையிலே அமைதியாக வீற்றிருக்கக்கூடிய நாங்கள் போற்றி மதிக்கக்கூடிய பேராசிரியர் திருஞானம் ஐயா அவர்களே, அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மருத்துவர் கலைக்கோவனார் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, உங்கள் எல்லோரையும் நான் பணிவோடு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னோடு மலேசியாவிலிருந்து திராவிட இயக்க உணர்வாளர், தமிழ் பற்றாளர் ஐயா குணாளன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் சார்பாக நானும் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய புலவர் பெருந்தகையை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு முதலில் வரக்கூடிய உருவம் பேராசிரியர் இரா இளவரசு அவர்கள். அவர்களை பார்ப்பதற்காகவே அந்த காஜாமலை நகர் பகுதிக்கு நான் வரும் பொழுது புலவர் அவர்கள்தான் எங்களை எல்லாம் அன்போடு வரவேற்று விருந்து உபசரிப்பார்கள். அப்பொழுது தெரியாது நம்முடைய புலவர் அவர்களுடைய பெருமையும் சிறப்பும். 10ஓடு 11ஆகத்தான் நினைத்தேன் என்பதை இந்த அவைக்கு பணிவோடு நான் தெரிவிக்கின்றேன். அதன் பிறகு புலவர் அவர்களோடு பழக பழக அவர்களுடைய ஆற்றலும் பெருமையும் எனக்கு மிகப்பெரிய மலைப்பை ஏற்படுத்தினார். அவர்களின் அந்த வழக்கு சொல் அகராதி எனக்கு மிக பிடித்தமான நூல். ஏனென்றால் நானும் ஒரு 3 ஆண்டுகள் உழவு தொழிலையே முழுமையான தொழிலாக படிப்பதற்கு முன்பாக செய்து கொண்டிருந்தவர் என்பதனால் உழவு தொழில் சார்ந்த எல்லா சொற்களும் எனக்கும் ஓரளவு அறிமுகமான சொற்கள். அவற்றையெல்லாம் புலவருடைய நூலிலே பார்த்து அவர்கள் தரக்கூடிய விளக்கங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். உடனே புலவரோடு அதை பேசி இந்த சொல் என்ன, அந்த சொல் என்ன என்று அதற்கெல்லாம் அவர்களிடம் விளக்கம் கேட்பதை வழக்கமாக வைத்திருந்தேன். ஒரு சூழலில் புலவர் அவர்கள் தங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டை வெளியிட வேண்டும், அதற்கு ஒரு அணிந்துரை எழுத வேண்டும் என்று சொன்ன உடனேயே அது தொல்காப்பியம் சார்ந்தது என்று நான் நினைத்து அதை ஆர்வமோடு வாங்கி பயின்றேன். ஏனென்றால் நான் திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியிலே பேரறிஞர் கு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுடைய மாணவனாக இருந்து அவர்களிடம் பாடம் கேட்டனர். அதுபோல இளம்புமரனார் அவர்களோடு பல ஆண்டுகள் தவசாலையிலே தங்கி அவர்களுடைய தமிழ் புலமையெல்லாம் நேரிலே படித்தவன், அவர்களோடு பயின்றவன். எனவே இது போன்ற பெருமக்கள் ஊட்டிய அந்த தொல்காப்பிய அறிவு, தொல்காப்பிய ஈடுபாடு, தொல்காப்பியத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியிலே நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றேன். அதற்கான ஆக்கப்பூர்வமான பல வேலைகளையும் செய்து வருகிறேன் என்பதை இந்த அறிஞர் அவைக்கு நான் அறிமுகப்படுத்தி என்னுடைய முயற்சிகளை சொல்லவும் நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, 1847 தான் தொல்காப்பியம் முதலாக ஓலைச்சுவடியிலிருந்து எழுத்து வடிவத்திற்கு வருகிறது. அதனை பெரும் தொண்டாக செய்த பெருமகனார் மழவை மகாலிங்க ஐயர் என்று. ஐயர் என்றால் நீங்கள் உடனே பார்க்க வேண்டாம், வீரசைவ மரபில் இருக்கக்கூடியவர்களை ஐயர் என்று சொல்வது மரபு. எனவே வீரசைவராக விளங்கிய மழவை மகாலிங்க ஐயர் அவர்கள்தான் தொல்காப்பியத்தை முதலாக 1847 பதிப்பித்தார்கள்.
அதற்கு முந்தைய சுவடிகள் எல்லாம் நமக்கு பார்வைக்கு கிடைக்காமல் தான் இருக்கிறது, அல்லது எங்கேயாவது ஆய்வு நிறுவனங்களில் இருக்கலாம். அதன் பிறகு பல அறிஞர் பெருமக்கள் சிவை தாமோதரம் பிள்ளையிலிருந்து வ.உ. சிதம்பரனார் உட்பட இன்றைக்கு வரை மிகச்சிறந்த பதிப்புகள் எல்லாம் அந்த தொல்காப்பியத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. தொல்காப்பியத்திற்கு விளக்கம் எழுதியவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், தொல்காப்பியத்தை மொழிபெயர்த்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றை ஒட்டுமொத்தமாக நாம் படித்து பார்க்கிறோமே தவிர இந்த தொல்காப்பியத்தை மட்டும் குவித்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை நாம் தொடர்ந்து செய்து ஏறத்தாழ ஒரு 500க்கு மேற்பட்ட ஆவணங்களை, அரிய ஆவணங்களை தொகுத்து வைத்திருக்கிறேன். வெறும் தொல்காப்பியம் மட்டும், தொல்காப்பியத்துக்கு உழைத்தவர்களை மட்டும் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் நான் வைத்திருந்து என்ன செய்வது, இவற்றை கண்காட்சியாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பல முயற்சிகள் பார்த்தேன். ஆனால் எந்த பல்கலைக்கழகமோ கல்லூரிகளோ யாரும் அதை பற்றியெல்லாம் கவனத்தில் போட்டுக் கொள்ளவில்லை. எனவே கனடா நாட்டிலே சென்ற ஆண்டு நடந்த உலக தொல்காப்பிய மாநாட்டிலே ஏறத்தாழ 500 படங்களையும் நாங்கள் கண்காட்சி வைத்தோம். ஏனென்றால் அதிலே தொல்காப்பியத்தில் உழைத்த ஒவ்வொருவருடைய பெருமை, அவர்களுடைய சிறப்புகள், ஒவ்வொரு படத்தை பார்த்தாலே 1 மணி நேரம் அவர்களை பற்றி செய்தி சொல்லணும். மன்னார்குடி சோமசுந்தரம் பிள்ளை என்று ஒரு பெரிய அறிஞர் அவர்கள் காவல்துறையிலே ஒரு ஆய்வாளராக இருந்தவர், இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர்கள் ஒரு திருடனை விரட்டி கொண்டு போகும் பொழுது அந்த திருடன் தன்னுடைய கத்தியால் அந்த சோமசுந்தரம் பிள்ளையை குத்திவிட்டான். பிள்ளைகளால் அவர்கள் கீழே உயிருக்கு போராடி கொண்டு ரத்தம் ஒழுங்க கிடக்கிறார்கள். போகக்கூடிய வரக்கூடிய மக்கள் அவரை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்த பிறகு நினைவு வருகிறது, எங்க அந்த மஞ்சப்பை, எங்க அந்த மஞ்சப்பை என்று சொல்லி அந்த சோமசுந்தரம் பிள்ளை தேடும் பொழுது, இன்னையா மஞ்சப்பையில ஏதோ முக்கியமானது வச்சிருப்பாரு போட்டு நம்ம தெரியாம போச்சுன்னு காவல்துறைக்காரங்கள்லாம் அதை விளையாட்டா பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த மஞ்சப்பையை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே தொல்காப்பியம் இருந்திருக்கிறது. தொல்காப்பியத்திற்காக வாழ்ந்த அந்த மன்னார்குடி சோமசுந்தரம் பிள்ளை போன்ற எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறார். ஒரு மன்னனை நிற்கக்கூடிய சூழலில் கூட வ.உ. சிதம்பரம் பிள்ளை தொல்காப்பியத்தை பதிப்பித்த அந்த பணியெல்லாம் நாம் போற்றி மதிக்க வேண்டும். இதுபோல உழைத்த அந்த பெருமக்களை போற்ற வேண்டும் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதிலே நம்முடைய தமிழகன் அவர்களுடைய இந்த நூலை படித்து ஏறத்தாழ ஒரு 1.5 மாதம் நான் அந்த நூலை திரும்ப 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 படித்து அதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் இது போல சில அணிந்துரைகளை எழுதுவதற்கு 6 மாதம் கூட நான் எடுத்துக்கொள்வது, 6 மாதம் அதே வேலை, வேற எதுவும் இல்லை. ஈழத்து நாவல் இலக்கியம் என்று ஒரு நூல் லண்டனில் இருந்து வெளிவந்தது கொரோனா காலத்திலே. அப்பொழுது நான் அந்த நூலை அணிந்துரை எழுதுவதற்காக ஈழத்தில் வெளிவந்த ஏறத்தாழ 2000 நாவல்களை நான் படித்தேன். 6 மாதமாக அந்த நாவல்களை படித்து அதற்கு ஒரு 35 பக்கம் ஒரு அணிந்துரை எழுதி மிகச்சிறந்த அணிந்துரை. ஏனென்றால் அதிலே இலங்கை சார்ந்த பல செய்திகளை அதிலே கொண்டு வந்து அந்த அணிந்துரையிலே நான் நினைத்திருப்பேன். அதிலே ஒன்று, ஈழத்து விடுதலைக்காக உழைத்த போர் மறவர்கள் முதல் ஒரு நாவல் எழுதியிருந்தார்கள். அந்த நாவலை பற்றிய செய்தியெல்லாம் அந்த களஞ்சியத்திலே இடம்பெறவில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு நான் சொன்னேன், விடியலுக்கு முந்தைய மரணங்கள் என்று ஒரு நாவல் வந்திருக்கிறது. அந்த நாவல் நம்முடைய நெய்வேலி பக்கத்திலே குறிஞ்சிப்பாடியில் அச்சிட்டார்கள். அந்த அச்சிட்ட அச்சகத்தில் நான் மாணவராற்றல் படை என்ற என்னுடைய புத்தகத்தை 90ல் நான் அச்சிட சென்றேன். அப்பொழுது எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார்கள். அந்த விடியலுக்கு முந்தைய மரணங்கள் நூலினுடைய மேலட்டை இதுதான், இதில் இடம்பெறக்கூடிய செய்தி இதுதான் என்றெல்லாம் அதை ஒரு நூலாகவே அந்த அணிந்துரையில் நான் எழுதியிருப்பேன். இதை எதற்காக நினைவுபடுத்துகிறேன் என்றால், அதுபோல நம்முடைய புலவர் அவர்களுடைய இந்த நூலை படிக்க வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு பலதுறை அறிவு தேவை. ஒன்று, சங்க இலக்கியத்தில் நல்ல புலமை இருக்க வேண்டும். இன்னொன்று, தொல்காப்பிய புலமை இருக்க வேண்டும். வேற்று மொழி சொற்களை பற்றிய அறிமுகமும் அறிவும் இருக்க வேண்டும். அதுபோல வழக்கு சொற்களை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். இவ்வளவு அறிவுகளும் இணைந்த பெருமகனாகத்தான் நம்முடைய புலவர் அவர்கள் இந்த நூலினை அழைக்கிறார். தொல்காப்பியத்தை மரபியலிலே 112 நூற்பாதான், தொல்காப்பியமே 1610 நூற்பாதான். எங்க ஐயா சொல்லுவாங்க, கு. சுந்தரமூர்த்தி, திருப்பணத்தால ஏறி கும்பகோணம் போறதுக்குள்ள தொல்காப்பியத்தை நடத்தலான்ட்டாங்க பஸ்ல. என்னங்க எப்படி சொல்றீங்களே கேப். அன்றைக்கெல்லாம் 4 மணி நேரம் எங்களுக்கு வகுப்பு. இன்னைக்கு 40 நிமிடத்துக்கே பிள்ளைங்க நெளிறான் திணறான். 4 மணி நேரம் அப்படியே போய் 10 மணிக்கு போனோம்னா 2 மணிக்கு விடுவார். யாராவது சோரை பற்றி நினைத்திருப்போம். அப்படியெல்லாம் அந்த தொல்காப்பியத்திற்கு உழைத்த அதே கு. சுந்தரமூர்த்தி போலதான் நம்முடைய பேராசிரியருடைய தந்தையார் பாலசுந்தரம் ஐயா, கோபால் ஐயர் அவர்கள், திருமுருகன் அவர்கள்,
விபாக சுந்தரம் அவர்கள். விபாக சுந்தரம் தானே தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இசை உண்மைகளை எல்லாம் வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்திய பெருமகனம். அவர்களோடு ஓராண்டு நான் அங்கே ஆய்வு உதவியாளராக இருந்து அந்த தமிழிசை கலைக்களஞ்சியத்தை எழுதும் பொழுது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை நுட்பங்களை சொன்னார்கள், இசை சார்ந்த நுட்பங்களை சொன்னார்கள். ஆனால் எனக்கு 2500 ரூபாய் சம்பளம், தீபாக சுந்தரத்திற்கு 4500 ரூபாய் சம்பளம், எங்கள் இருவருக்கும் தண்ணீர் கொடுத்த உதவியாளருக்கு 8500 ரூபாய் சம்பளம். இதுதான் பல்கலைக்கழகங்களினுடைய நிலை. ஆனால் அப்பொழுது ஐயா சொன்னதெல்லாம் எனக்கு புரியவில்லை. ஆனால் அதற்கு பிராயசித்தமாகத்தான் இப்பொழுது நான் இசை சார்ந்த நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். விபுலானந்த அடிகளாரை ஆவணப்படமாக்கி இருக்கிறேன், குடந்தை சுந்தரேசனாரை ஆவணப்படமாக்கி இருக்கிறேன். இது எல்லாம் தமிழர்களுக்கு கிடைத்த அல்லது நான் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வங்கள். நம்முடைய குடந்தை சுந்தரேசனாரை பற்றி 25 ஆண்டுகள் உழைத்து அந்த படத்தை எடுத்துருவோம் சொன்னா உங்களால் நம்பவே முடியாது. 87 தொடங்கி 2014 தான் அந்த படம் முடிவுக்கு வருகிறது. 55 மணித்துளி. 3 பல்கலைக்கழகங்களுக்கு பேராசிரியராக இருந்த பெருமைக்குரியவர் குடியிருப்பதற்கு வீடு இல்லாமலே இறந்து போனவர். இது போன்ற அறிஞர் பெருமக்களை தேடி தேடி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தமிழகன் அவர்களுடைய வழக்கு சொல்லை பற்றி 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவரை இணையத்திலே எழுதி பதிவு செய்திருக்கிறேன். அந்த உரிமையோடு தான் இந்த நூலையும் நான் படித்து இதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உண்மைகளை பார்த்து பார்த்து வியந்தேன். ஏனென்றால் மரபியலிலே 112 நூற்பாக்களிலே பல நூற்பாக்கள் இடைச்செருகள் என்று பேராசிரியர் மருதநாயகம் போன்றவர்கள் கருதுகிறார். இடைச்செருகள் நீக்கப்பட்ட தொல்காப்பியம் என்றே புத்தகம் வந்திருக்கிறது. எனவே அந்த 112 சில நூற்பாக்கள் எல்லாம் ஐயுறும்படியாக பிற்காலத்திலே சேர்க்கப்பட்டதாக நமக்கு அந்த மொழிநடையை வைத்து அறிஞர் பெருமக்கள் இனம் காட்டுகிறார்கள். எனவே அந்த 112 என்று கணக்கின்படி பார்த்தால் கூட அந்த நூற்பாக்களை எல்லாம் நம்முடைய தந்தையார் அவர்கள் சொன்னது போல எழுத்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியையும் படித்து பார்த்த பெருந்தகையாக நமக்கு தமிழகம் விளங்குகிறார்கள். ஏனென்றால் அந்த தொல்காப்பியத்திலே மரபு 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 என்று தொல்காப்பியர் பல இடங்களிலே பேசுவார். நூல் மரபு என்று இயலுக்கு பெயர் வைத்தார். தொகை மரபு, மொழி மரபு, விழி மரபு, மரபியல் 5 இடங்களில் 27 இயல்களில் 5 இயல்களுக்கு மரபு மரபு என்றே தொல்காப்பியர் பெயர் வைத்திருக்கிறார். மாற்றரும் சிறப்பில் மரபு என்பார். மரபு நிலை பிரியும் பிரிது பிரிது ஆகும் தொல்காப்பியம். இந்த மரபியலிலே உயர்நிலைக்கும் அகிர்நிலைக்குமான பெயர்களை எல்லாம் தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுவது, ஆணை எவ்வாறு குறிப்பிடுவது, பெண்ணை எவ்வாறு குறிப்பிடுவது, அகநிலை பொருள்களை எவ்வாறு குறிப்பிடுவது, உயர்நிலை பொருள்களை எவ்வாறு குறிப்பிடுவது என்று மிக விரிவாக எழுதியிருக்கிறார். தொல்காப்பியத்தினுடைய இயல்பு என்னவென்றால் முதலிலே தொகுத்து சொல்வார், பிறகு வகுத்து காட்டுவார். நம்முடைய புலவர் அவர்கள் தான் நுட்பமாக சென்று இந்த தொகுத்து சொன்னதில் எது எதெல்லாம் வகுத்து சொல்லும் பொழுது விடுபட்டு இருக்கிறது என்று காட்டி, வகுத்து சொன்னதிலே எது எதெல்லாம் தொகுத்து சொன்னதிலே விடுபட்டு இருக்கிறது. இப்படி ஒரு பார்வையை பார்த்த புலவர்களையே நான் பார்க்கவில்லை தொல்காப்பியத்தை படிக்க வேண்டும். ஏனென்றால் தொல்காப்பியத்தை பற்றி யாராவது பேசுங்கன்னு சொன்னா பெருமக்கள் என்ன செய்வார்கள், 2 பகுதியை எளிதாக அவர்கள் அடையாளம் கண்டு பேச ஒத்துக்கொள்வார்கள். ஒன்று மெய்ப்பாட்டியல், இன்னொன்று மரபியல். எல்லா செய்திகளுமே மேலோட்டமாக தான் சொல்வார்கள். ஓரறி உயிர் ஈரறி உயிர் என்ற நூற்பாவை மட்டும் விளக்கிவிட்டு இதுதான் மரபியல் என்று போய்விடுவார்கள். என்வகை மெய்ப்பாடு என்று பொட்டாம் பொதுவாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். நம்முடைய புலவர் அவர்கள் தான் இந்த மரபியலிலே இடம்பெற்ற சொற்கள் எது எது சங்க இலக்கியத்திலே இடம்பெறுகிறது, சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது, இது இதெல்லாம் தொல்காப்பியத்திலே இடம்பெறவில்லை என்று காட்டக்கூடிய மிகப்பெரிய புலமை நம்முடைய புலவர் அவர்களுக்கு இருப்பதை இந்த நூல் காட்டுகிறது. 3 இயல்களாக வகுத்துக் கொண்டு இந்த நூலை நம்முடைய புலவர் அவர்கள் செய்திருக்கிறார். தொடக்கத்திலே 5 இயல்களாக அமைத்து முனைவற்பட்ட ஆய்வுக்கு இதை உட்படுத்தி இருந்தாலும் 3 இயல்களுக்குள்ளாரே இதனை அடக்கிவிடலாம் என்ற ஒரு முறையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதிலே புலவருடைய ஒரு கண்டுபிடிப்பு என்றே நாம் சொல்லலாம். மரபியலுக்கு உரை எழுதிய பேராசிரியர் அவர்கள் அவர் சொல்வார், மூடு என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது மூடு என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய பெண்
ஆடு என்பதை அவர் அறியாதவராக பேராசிரியர் அவர்கள் இருப்பதை புலவர் அவர்கள் எடுத்து காட்டுவார்கள். இதனை இளவரசு அவர்களுக்கு தெரிவித்த உடனேயே அவர்கள் சென்னையிலிருந்து இங்கு திருச்சி வந்து அந்த ஊருக்கே சென்று அந்த பேச்சு வழக்கு இருப்பதை உறுதி செய்ததை எல்லாம் புலவர் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு சொல்லுக்காக நம்முடைய புலவர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய ஆர்வத்திலே செயல்பட்டதை நினைத்த பொழுது நான் வியப்படைந்தேன். அதுபோல புலவர் அவர்கள் அண்மையிலே ஒரு செய்தியை எனக்கு ஒரு புராணத்திலே அனுப்பியிருந்தார். மான் பற்றிய செய்தி. இந்து நாளிதழிலே ஒரு காது பகுதியாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கும். அதிலே மானுக்கு அமையக்கூடிய ஒரு பெயரை குறிப்பிட்டு, இந்த மான், நமக்கு மான் என்றால் ஒரே அளவில் தான் தெரியும், இந்த மான் இப்பொழுது ஹைதராபாத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எனக்கு பெருமையம். இளவரசையா திருச்சி வந்தது மாதிரி நம்மளும் ஒரு முறை ஹைதராபாத் போய் அந்த மியூசியத்தில் அந்த மானை பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு விருப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே அவர்களுக்கு ஒரு சொல் கிடைத்தால் அது ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைத்ததாக நினைக்கிறார். அவ்வாறுதானே பாவாணர் அவர்கள் அந்த சொல் வளத்தை நமக்கு காட்டி தமிழினுடைய சிறப்பை உணர்த்தினார்கள். அதுபோல சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொல் வளத்தை எல்லாம் நம்முடைய புலவர் அவர்கள் தொல்காப்பியத்தோடு பொருத்தி காட்டுகிறார்கள். தொல்காப்பியம் இன்னும் ஆராயப்பட வேண்டிய நூல். தொல்காப்பியம் தமிழ் புலவர்களுக்கு மட்டும் உரிய நூல் அல்ல, இது பிற துறை அறிஞர்களுக்கு உரிய நூல். இவற்றை இயற்பியல் படித்தவர்கள் படிக்க வேண்டும், தாவரவியல் படித்த அறிஞர் பெருமக்கள் படிக்க வேண்டும், விலங்கியல் படித்த அறிஞர் பெருமக்கள் படிக்க வேண்டும், குறிப்பாக மருத்துவர்கள் படிக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், உந்தி முதலா முந்துவெளி தோன்றி என்று தொடங்கக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய நூற்பா 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது தோராயமாக வைத்துக் கொண்டாலும், ஆனால் மொழியியல் அறிஞர் பெருமக்கள் 100-200 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஒளியை பற்றி மேல்நாடுகளிலே சிந்தித்திருக்கிறார்கள். இந்த உந்தி முதலா என்ற அந்த சொல்லை கனடாவுக்கு நான் சென்ற பொழுது மேரி கியூரி பால் என்று சொல்லக்கூடிய ஒரு பல் மருத்துவர் இந்த உந்தி முதலாகிற ஒரு 3/4 வரியை வைத்துக் கொண்டு 1 மணி நேரம் பேசினார். அந்த 1 மாத கனடா பயணத்திலே பல இடங்களை பார்த்தேன், பல நண்பர்களை பார்த்தேன். ஆனால் இந்த மேரி கியூரி பாலினுடைய கருத்து மட்டும்தான் நம் காலில் இருக்கிறது. அதை ஒரு வீடியோவாக எடுத்துக்கொண்டு நம் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கடைசி நேரத்திலே ஒரு முயற்சி எடுத்து பயணம் கிளம்பக்கூடிய ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்பாக அவருடைய தந்தையாருக்கு பேசி, அவரும் டாக்டர் நான் இங்க வந்த 1 மாதம் கனடாவில் சுத்தினேன், ஆனால் போகும்போது ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அந்த மேரி கியூரியினுடைய அந்த பேச்சை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கணும், தயவு செஞ்சு நீங்க அதை ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுங்க, எடுத்துட்டு ஏர்போர்ட்ல கொண்டு வந்து நேராக என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்துட்டு போறேன் என்று சொல்லி அதை எடுத்து வந்தேன். ஏறத்தாழ 25,000 பேர் அதை நான் ஒளி தூய்மை செய்து யூடியூபில் ஏற்றிய பிறகு பார்த்திருக்கிறார். ஏனென்றால் அவர் கிரேக்க மருத்துவ நூல்கள், மற்ற மேல்நாட்டு ஆங்கில மருத்துவ நூல்கள், தமிழ்நாட்டு மருத்துவ நூல்களை எல்லாம் படித்துவிட்டு அவர்கள் ஒரு உண்மையை அந்த நூற்பாவிலே சொல்லி இருக்கிறார்கள். நான் சொல்லி இருந்தால் இதையெல்லாம் தமிழ் படித்தவர்கள் இவர்கள் இப்படிதான் பெருமையாக பேசுவார்கள் என்று சொல்கிறார்கள். உடல் கூறு படித்த ஒரு மருத்துவர் சொன்னதனால் அவையெல்லாம் உண்மையாக இந்த உலகத்திற்கு தென்படுகிறது. எனவே இந்த தொல்காப்பியம் என்பது மேலும் மேலும் ஆராய்வதற்கு இடம் தரக்கூடிய நூல். நம்முடைய புலவர் அவர்கள் சங்க இலக்கியத்தோடும் தொல்காப்பியத்தோடும் இணைத்து இந்த ஆய்வை நிகழ்த்தி இருப்பது என்பது தமிழ் ஆய்வுலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய புதையலாக நான் இந்த ஆய்வேட்டை பார்க்கிறேன். இதை தொடர்ந்து இன்னும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். புலவரினுடைய வழியிலே சென்று பார்க்கும் பொழுது இந்த மூடு என்ற அந்த பெண் என்பது மூட்டுக்குட்டி என்று இன்றைக்கும் நம்முடைய ஈரோடு பகுதியிலே பேச்சு வழக்கிலே இருக்கிறது. மூட்டுக்குட்டி என்றால் பெண் நாட்டுக்குட்டியை மூட்டுக்குட்டி என்று குறிப்பிடுவார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே மூடு என்பது பேராசிரியருக்கு புலப்படாமல், தொல்காப்பியர் உடைய உரையாசிரியர் பேராசிரியருக்கு புலப்படாமல் இருந்த செய்தியை பேச்சு வழக்கிலே இன்றும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல தொல்காப்பியத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நான் என்னுடைய பகுதிக்கு சில வேலைகளை செய்திருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எண்ணு பெயர்களை தமிழர்கள் பயன்படுத்தினார்கள், என்ன அளவு பெயர்களை பயன்படுத்தினார்கள், என்ன நிறுத்த பெயர்களை பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் கண்டு காட்டி நான் சில கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அப்பொழுது இருந்த 1, 2, 3, 4 போன்ற எண்கள், 100, 200, 300, 900 தொண்டு என்று சொல்லக்கூடிய எண்கள், 1000 ஆம்பல் வெள்ளம் என்று சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் இருந்ததை நமக்கு தொல்காப்பியம் தான் காட்டுகிறது. அதுபோல அக்கால மக்களினுடைய வழக்கில் இருந்த அளவீட்டு முறைகளையும் தொல்காப்பியம் தான் பதிவு செய்திருக்கிறோம்.
நமக்கு கீழடி எவ்வளவு முக்கியம், எவ்வளவு தரவுகளை தருகிறதோ அதை விட 100 மடங்கு இந்த தொல்காப்பியத்திலே தமிழனுடைய வாழ்க்கை புதைந்து கிடக்கிறது. அது கணக்காகவும் இருக்கிறது, பண்பாட்டு கூறுகளாகவும் இருக்கிறது, அறிவு கண்டுபிடிப்புகளாகவும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் வெளிக்காட்டும் பொழுதுதான் நமக்கு தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு, தமிழினுடைய சிறப்பு முழுமையாக விளங்கும். தொல்காப்பியத்தை முழுவதும் நாம் பதிப்பித்து விட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள். கொரோனா காலத்திலே பார்க்கும் பொழுது நமக்கு லண்டனில் இருக்கக்கூடிய ஏசியாட்டி சொசைட்டி என்ற ஒரு நிறுவனத்தினுடைய இணையதளத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது முன்பே சொன்னேன் 1847 தொல்காப்பியம் பதிப்பிக்கப்பட்டது என்று. 1828 ஒரு ஓலைச்சுவடி இங்கிருந்து லண்டனுக்கு சென்றிருக்கிறது. அந்த சுவடியை எடுத்து சென்றவன் ஹென்றி ஹார்கினஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அவருக்கு அந்த சுவடியை எழுதி தந்தவன் திருநின்றவூர் பக்தவச்சல ஐயர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். அந்த திருநின்றவூர் பக்தவச்சல ஐயர் எழுதி கொடுத்த அந்த ஓலைச்சுவடி ஹென்றி ஹார்கினஸ் வழியாக எந்த கப்பலில் எந்த நாளில் லண்டன் சென்றது, எந்த நாளில் அந்த நூலகத்தில் சேர்க்கப்பட்டது என்றெல்லாம் குறிப்பு காணப்படுகிறது. அதிலே எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் மிகச்சிறப்பாக ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டு அங்கே பாதுகாக்கப்படுகிறது. எனவே பொருளதிகாரம் அங்கே இல்லாமல் இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. ஏனென்றால் பொருளதிகாரத்தை படிப்பது ஒரு காலத்தில் சமூகத்திலே விலக்கி வைக்கப்பட்டதாகவே இருந்திருக்கிறது. காரணம், இந்த இலக்கணமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் திருமணங்களில் தான் பாதுகாக்கப்பட்டது, படிக்கப்பட்டது. திருமணங்களில் இருக்கக்கூடிய துறவிகள் அகச்செய்திகளை படிக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டின் காரணமாக திருக்குறளின் காமத்துப்பாலையும் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். நம்முடைய சாமிகள் குன்றக்குடியடிகளார் கூட திருக்குறள் அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் தான் உரை எழுதியிருப்பார்கள், காமத்துப்பாலுக்கு உரை எழுதவில்லை என்பதை இந்த இடத்திலே நீங்கள் இணைத்து கவனிக்க வேண்டும். அதுபோல எழுத்ததிகாரத்தை அறிஞர் பெருமக்கள் படித்திருக்கிறார்கள், துறவிகள் படித்திருக்கிறார்கள், சொல்லதிகாரத்தையும் படித்திருக்கிறார்கள். பொருளதிகாரம் படிக்கப்படவில்லை. இதை படிப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு தொல்காப்பிய வரதப்ப முதலியார் என்பவர் 2 ஆண்டுகள் வந்து அந்த தொல்காப்பியத்தை படித்தார் என்ற குறிப்பும், அவருடைய மகன் வழியாக அடுத்தடுத்து தொல்காப்பியம் பரவியது என்ற குறிப்பும் நம்முடைய இலக்கிய உலகிலே பதிவாகி இருக்கிறது. இதுபோல தொல்காப்பியத்தினுடைய பல செய்திகளை இன்னும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும், பேச வேண்டும். அந்த வகையிலே தொல்காப்பியத்தையும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மரபியல் பகுதியையும் சங்க இலக்கியத்தோடு பொருத்தி மிக ஆழமான ஆய்வை நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த தமிழகன் அவர்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் போற்றக்கூடியவர்கள், குறிப்பாக ஆராய்ச்சியாளர்களால் மதிக்கப்படக்கூடியவர்கள். இத்தகைய அருமையான நூலை தந்த அவர் பல்வேறு பிற மொழிகளையும் எடுத்து காட்டுகிறார். அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்வேன். மூங்கா என்பது கீரி என இளம்பூரணரும், மூங்கா வேறு கீரி வேறு என பேராசிரியரும், மூங்கா கீரி இனம் என்று பாலசுந்தரமும் கருதுவதை ஆய்வாளர் ஒப்பு நோக்கி உரைப்பதுடன் பிற திராவிட மொழிகளாக விளங்கக்கூடிய மொழிகளில் முங்கி, முங்கிசி, முங்குலி, முங்குலி கன்னடம், முங்கிலி துளு, முங்கி, முங்கிசா தெலுங்கு என்று வழங்குவதை எடுத்துரைப்பதுடன் மராத்தியில் மங்கூஸ் என்று கீரிப்பிள்ளை அழைக்கப்படுவதை எடுத்துரைப்பது தொல்காப்பிய ஆய்வாளர்களுக்கு பெரு விருந்து படையலாகும். ஒரே ஒரு மூங்கா என்ற அந்த கீரிப்பிள்ளையை எவ்வளவு நுட்பங்களை சொல்லி விளக்கம் தந்தவர்கள் இந்த 200 ஆண்டு கால தொல்காப்பிய ஆய்வு வரலாற்றில் புலவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லி, இந்த நூல் என்றைக்கும் போற்றப்படும். புலவர் பல நூல்களை எழுதியிருக்கலாம். இந்த நூலும் பேராசிரியர் அவர்கள் வெளியிட்ட இன்னொரு நிலைத்திணை சார்ந்த நூலும் அவருடைய பெயரை என்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் சில தொடர்கள் பரவலாக இருக்கும். இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் இருக்கும். அடுத்த தொடர் பல நேரங்களில் தெரியாது. அதுபோல் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று ஒரு தொடர் இருக்கு. இந்த தொடர் ரொம்ப புகழ் வாய்ந்த தொடர். ஆனால் இந்த தொடர் அதோடு இல்லை. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகின்றாள். கலைமகள் இருக்கிறாளே, அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் கற்றது கைமண் அளவு நமக்கு இல்லை, கலைமகளுக்கு.
கலைமகள் தான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று கலை மடந்தை ஓதுகின்றாள் என்று அடுத்த அடி இருக்கும். ஆகவே அந்த பாட்டு சுவையான பாட்டு நான் உள்ள போக விரும்பவில்லை. என்னை இந்த ஐயா அவருடைய நூலுக்கு ஒரு அணிந்துரை அல்லது முன்னுரை எழுத சொன்னபோது நான் மறுத்து விட்டேன். மறுத்ததுக்கு 2 காரணம். ஒன்று புலமையின்மை, இன்னொன்று சோம்பல். பொதுவாக நான் எழுதுவது கிடையாது, படிப்பதும் இப்போ அண்மை காலத்தில் குறைந்து போய்விட்டது. ஆனால் நல்ல வேளையாக இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததனால் தட்டச்சு தெரியாது எனக்கு. கையெழுத்து என்பது எப்படி என்றால், என்னுடைய கையெழுத்து எழுதுகிற போது எனக்கும் கடவுளுக்கும் தெரியும், மறுநாள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எழுதும் போது எனக்கு தெரியும் என்னதான் நான் எழுதுறேன்னு, அடுத்த நாள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட கையெழுத்து. ஆகவே யாரையும் நான் துன்புறுத்துவது கிடையாது. எழுதி படிப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் ஐயா அவர்கள், குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் இருவருமாக, இல்லை தம்பி நீ செய்ய சிறந்த ஒரு பயிற்சியை கொடுக்கிறார்கள் நமக்கு என்கிற அளவில் நான் அதை எடுத்துக்கொண்டு அந்த நூலுக்குள்ளே நான் சென்றேன். அதே போல் நம்முடைய பேராசிரியர் நண்பர் இளங்கோவனர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். எனக்கும் ஐயா புலவர் ஐயா என்றால் அந்த மூடும் கடமையும் ஆடல பெறா தான் எனக்கு நூற்பாது. மூடும் கடமையும் ஆடல பெறா. தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் பின்னான்கியல்களுக்கு மட்டும்தான் பேராசிரியருடைய உரை கிடைத்திருக்கிறது. அந்த பின்னான்கியல்களை பார்த்தாலே எந்த அளவுக்கு அவருக்கு பரந்த சான்றோர் நூல்களிலே அவருக்கு எந்த அளவுக்கு புலமை இருந்தது. அதே போல சான்றோர் என்பது சங்க இலக்கியம் என்று சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சங்க இலக்கியம் என்று சொன்னால் அது சமணர்களாலே பேணப்பட்ட சங்க இலக்கியம் என்பது. அது சங்க இலக்கியம் என்று சொல்லலாமா என்று ஒரு கருத்து இருக்கிறது. அது சொல்லக்கூடாது என்று நம்முடைய பேராசிரியர் ராஜ் கௌதமன் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப நீளமாக எழுதுவாங்க. ஏன்னா இந்த முச்சங்கத்துக்காக. முச்சங்கம் என்பது நம்முடைய தமிழ் இலக்கியங்களை, தொல்காப்பியத்தை வைதிகத்திற்கு கீழே கொண்டு போய் வைப்பதற்கான ஒரு தந்திரம். ஆனால் அது ஏதோ நம்மை பாராட்டுவது போல இருக்கிற தந்திரத்திற்கு மயங்கி நம்ம சங்கத்தை மட்டும் கழகமாக ஆக்கி வச்சிருக்கிறோம். நான் அதுக்குள்ள ரொம்ப விரும்பல. ஏன்னா போன ஆண்டு அகத்தியர் நம்மளை பாடுபடுத்தினார். இந்த ஒன்றிய அரசினுடைய நிதி வெள்ளத்தில் நான் எழுதினேன், அகத்தியர் குடித்ததாக சொல்லப்படுகிற கடல் முழுவதும் நிதி ஒன்றிய அரசின் நிதியாக வெளியிலே வந்து துறைதோறும் அகத்தியர் அகத்தியர் அகத்தியர். என்ன நோக்கம்? தொல்காப்பியன் பின்னால், சங்க இலக்கியம் பின்னால், உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்கினியர், ஐயத்துக்கிடம் இல்லாமல் உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்கினியர். நான் ரொம்ப கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். இப்போ பேசுகிறேன், நம்ம விளங்கவங்களாம் பெரிய உலகம் சுற்றும் வாலிபராக பரவாயில்ல அப்படியெல்லாம் இல்லை. ஆர்வக்குள்ளாரில் படித்தது, அது விரும்பினால் படிப்பேன், இல்லை என்றால் படிக்க மாட்டேன். நான் மாணவனாக இருந்த காலத்திலேயே அந்த தேர்வு நெருக்கடிகளுக்காகவோ மற்றதற்காகவோ நான் படித்ததில்லை. அந்த ஐயத்திற்கு இல்லாமல் உச்சிமேல் புலவர்களை சார்ந்தேன். அவர் இந்த அகத்தியரை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்வார். அதற்காக நம்ம அவரை பாராட்டணும். மகாபத்தமான கதை. அது அகத்தியருக்கும் பெருமை தராது, தொல்காப்பியருக்கும் பெருமை தராத ஒரு கதை. அதற்காக நம்ம பாராட்டணும். ஏன்னா இந்த அகத்திய கதை பொய் கட்டுக்கதை என்று சொல்லுவதற்கு நாம வேண்டியதில்லை. உச்சிமேல் புலவர் நச்சினார்கினியர் சொன்ன கட்டுக்கதையை போதுமானது. இவ்வளவு மோசமா ஒரு ஆசிரியரும் மாணவரும் இருப்பார்கள் என்றால் 2 பேருமே மரியாதைக்குரியவர்கள் அல்ல. ஆகவே அது இளம்பொருள் சொல்லலாம். ஆனால் அகத்தியர் பற்றிய நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. ஆகவே சங்க இலக்கியம் என்பது உண்மையில் சமணர்களாலே பேணப்பட்டு பிறகு அந்த சமண சங்கத்தை
இந்த வைதிகத்தின் கீழே கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட புனைவு தான் முச்சங்கம் என்பதற்கு கருத்து. ஆகவே சங்க இலக்கியம் அல்லது சான்றோர் செய்யுள் என்று சொல்வதிலே எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் என்னுடைய நோக்கில் சங்க இலக்கியம் வந்து தமிழ சங்கத்தினாலே பேணப்பட்டது என்கிற முறையில சங்க இலக்கியங்களை பொறுத்தவரையில் எனக்கு மனப்பாடம் குறைவு. நான் சொல்கிறேன், மனப்பாடம் குறைவுன்னு சொல்றது ஒரு நாகரிகம், மனப்பாடமே இல்லை. ஆனால் இந்த சங்க இலக்கியங்களை நான் என்ன விட்டுருங்க, நான் ஒரு சாதாரணமா நான் ஏதோ தோன்றினால் படிக்கிறவங்க. பாவேந்தர் சொல்றாரு பாருங்க, உண்மையிலே அந்த பாவேந்தருடைய பாட்டை பையெல்லாம் அருமையாக பாடுவாங்க. இந்த பாவேந்தர் சங்க இலக்கியங்களிலே தோய்ந்தாலன்றி அப்படி ஒரு பாட்டு வராது. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் உண்டிப்படி. அதுதான் சங்க இலக்கியத்தை நாம போற போக்குல படித்து விட முடியாது. தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி நூலைப்படி. இந்த அடங்கா இன்பம் ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி அது மறுபடின்னு ஒன்று போடுவார். என்ன மறுபடி? நவில்தோறும் நூல் நயம்னு நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல சங்க இலக்கியங்களை நாம் ஒரு மூச்சில் படித்து விட முடியாது. உலகத்தினுடைய பல செவ்வியல் இலக்கியங்கள் கதை தழுவிய இலக்கியங்கள். நீங்க எளியார் ஒழிச்சியா இருக்கட்டும், நம்முடைய ராமாயணம் பாரதமாக இருக்கட்டும், நுட்பம் தெரியலனாலும் கதையை நம்ம சொல்லிவிடலாம், கதையை கேட்பாங்க. ஆனால் சங்க இலக்கியத்தை நீங்கள் கதை சொல்லி ஓட்ட முடியாது. முழுக்க 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 நுட்பங்களால் நிறைந்தது. சொல் நுண் தேர்ச்சி புலவர். சொல்னா அழகியது மட்டுமல்ல, பொருத்தமான சொற்கள், அதுவும் நுட்பமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்கள். சொல் நுண் தேர்ச்சி புலவர் அவர்களாலே இயற்றப்பட்டது. நமக்கு அது ஒரு பெருமை. ஆனால் அதில் என்ன எழுதுவர் என்றால், ஒரு ராமாயணத்தையோ ஒரு பாரத கதையையோ எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் இந்த சங்க இலக்கியங்களுக்குள்ளே போகிற போது ஒரு ஒரு அடியும் ஒரு ஒரு சொல்லும் ஒரு ஒரு அசையும் விளையாட்டில் சொல்வார். மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதல் காரணம் நோக்கு எனப்படுமே என்று சொல்வார். நான் பிறகு நான் ஐயாவுடைய நூல்களுக்குள்ள போகிறேன். ஒரு திரும்ப நான் பாவேந்தர் தருவாங்க. இந்த சங்க இலக்கியங்கள் இருக்கின்றனவே சான்றோர் செய்திகள். அவர் மகாகவி பாரதியார் எப்படி சொல்லுவார், தராதரத்து பாஷைகளில் அண்ணல் தந்த தமிழ் பாட்டை மொழிபெயர்த்தால் தெய்வம் செய்தின்னு எழுதுவார். ஒரு மொழியிலிருந்து கவிதையை இன்னொரு மொழிக்கு கொண்டு போகிற போதுதான் அந்த மூல கவிதைகள் நுட்பம் நமக்கு வரப்படும். அது ஒரு வழி. அது மூல கவிதை பாரதியுடைய தமிழ் கவிதை மிக நுட்பமானது என்றால் நீ மொழிபெயர்த்து பார், அப்ப தெரியும் உனக்கு என்ன சிக்கல் வரும். அப்படி நம்முடைய சான்றோர் செயல்களை மொழிபெயர்ப்பது என்பது அவ்வளவு நுட்பம் கொண்டது. நான் அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு பிறகு நான் ஐயா அவருடைய நூலுக்குள்ள போகிறேன். ஒரு 4 அடி யானே ஈண்ட ஏனே தலைவி கூத்து தோழியிடத்தில் சொல்கிறார். என் நலனே ஆனா நோயோடு தானாதே துறைவன் தம்மூரானே மறை அலராகி வந்ததில்லை. 4 அடிதான். எனக்கு தெரிந்து ஒரு 6 ஆங்கில மொழிபெயர்ப்புகள் கிடைத்தன. இந்த தமிழ் பாட்டுக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அந்த நுட்ப வேறுபாடு என்ன என்று சொல்கிறேன். அந்த பாட்டு யானே தலைவி சொல்றார், யானே ஈண்ட ஏனே, நான் இங்கு இருக்கிறேன். எப்படி? என் நலன் ஆனா நோயோடு காணலாகுது. அந்த தலைவரை சந்தித்த அந்த கடற்கரை சோலையில என்னுடைய நலன் இருக்கிறது, அங்கதான் இருக்கு. நான் எங்க இருக்கேன்? தனியா இருக்கேன். என் நலன் அவனை சந்தித்த இடத்தில் இருக்கிறது. துறைவன் தலைவன் காதலன் தம் ஊரானே மறையாளராகி மன்ற தகுதிக்கு. இப்ப அவன் அவங்க ஊர்ல இருக்கான். இந்த ரகசியம் இப்ப அலராயிடுச்சு. இப்ப தலை காட்ட முடியல. இப்ப போய் சந்திக்கிறதுனா கூட முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிற ஒரு தலைவனுடைய கூற்று. சாதாரணமா இதை உரைநடைப்படுத்தினீர்களானால்
இதுல கவிதைக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. அதுல மாத்திரை முதலாம் அடிநிலை காலம் என்கிற தொல்காப்பிய அந்த என்ன சொல்றது, அந்த ஒளி, அதுல பார்த்தால் அந்த பாட்டு நிறைய ஏகாரம் வரும். யானே, அதே மாதிரி ஈண்டே ஏனே நெடிலே, ஈண்டே ஏனே என் நலனே ஆனா அதுவும் நெடில நோயோடு அகுதே துறைவன் தம்புரானே. இந்த துறைவன் தமிழ ஊவேசா கீழா அருமையா குறிப்பு எழுதுவார். துறைவன் என்பது ஒருமை. அது துறைவன் தன் ஊரான்னு எழுதணும். நீங்க துறைவன் தன் ஊரான் என்று போட்டாதான் அது இலக்கண பிழையற்ற தொடர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற அத்தனை பேருமே, நான் அதை அவ்வளவு நான் படித்து காட்ட விரும்பவில்லை. அப்புறம் ஒருவேளை ஆங்கிலத்தினில் இன்னொன்று இது ஆங்கிலத்தில் முடியாது, ஆகவே தமிழ் உயர்ந்ததுலாம் சொல்லிட்டு இருக்கல, எந்த விதமான பொருளும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்ல முடியுமா, இங்கிலீஷில் சொல்றது தமிழ் சொல்ல முடியாமல் சிலது இருக்கும். அது அல்ல, நான் அதற்காக உள்ள போகவில்லை. ஆனால் அந்த 6 மொழிபெயர்ப்புகளிலேயுமே மை beloved keeps to his village, அவனுடைய, அதே மாதிரி இன்னொன்று my lover is back his hometown, my man is in his town, the chief stays in his place, my lover is ஒருத்தர் மட்டும் நம்முடைய மாலை தங்கப்பா அவர்கள் மட்டும் அது செய்ய வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படியே சொல்லுக்கு சொல் வந்தால் சிலவற்றை விட்டுவிட வேண்டியிருக்கும், இல்லைன்னா நீங்கள் குறிப்புகள் தரணும். ஆனால் அவர் மட்டும் ரொம்ப சாமர்த்தியமாக மாலை தங்கப்பா என்ன செய்கிறார், மை லவர் ஈஸ் போட்டுறாரு, மை லவர் ஈஸ் கம்ஃபர்டபுள் இன் ஹிஸ் ஹோம் டவுன். இதுதான் இங்கே தான் இந்த கவிதையே இருக்கு. நான் இங்க தனியா இருக்கேன், ஆனா அவன் அவங்க ஊர்ல இருக்கான். இந்த இன்னன்னா இலக்கணப்படி சரி, அந்த இம் என்பது ஒரு முக்கியமான செய்தியை தருகிறது. பாலகிருஷ்ண முதலியார் அவருடைய நல்லாடி பாலகிருஷ்ண முதலியார் நம்ம மாசிலாமணி ஐயாவுடைய தந்தையார், அவருடைய மொழிபெயர்ப்பு நம்ம பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டாங்க. அவர் மட்டும் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் விளக்க குறிப்பு மேல கொடுத்துடுறாரு. மற்றபடி இந்த கவிதையில் அசை என்று சொல்லப்படுகிற ஏகாரங்களும் ஒரு இலக்கண பிழையை போல இருக்கக்கூடிய தம் என்பதும் அதை கவிதையாக்குகிறது. இந்த தனாதலத்து பாஷைகளில் அதை மொழிபெயர்த்தால் இந்த தன்மையை கொண்டு வருவது சில சொற்களை போட்டுதான் கொண்டு வர முடியும். இதுதான் நம்முடைய சங்க இலக்கியங்களுடைய நுட்பம். அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் வரக்கூடிய இலை, தழை, செடி, கொடி, என்னென்ன பொருள்கள் இருக்கின்றோ அத்தனையும் மிக நுட்பமான பதிவுகள். அது பிற்கால இலக்கியங்களில் திருக்குறள் கூட அந்த சங்க இலக்கியத்தின் இந்த செறிவையோ நுட்பத்தையோ எட்ட முடியாது. ஏனென்றால் திருக்குறள் அது அறநூல். அது வேணுமானால் நம்ம அற இலக்கியம் ஒரு சொல்றது வழக்கம், மற்றதெல்லாம் அறநூல், திருக்குறள் அற இலக்கியம். ஆனாலும் அறம் அது சங்க இலக்கியம் அறந்தான். ஆனால் அவை உணர்வுகளை சொல்லுகின்றன. அப்படி சொல்லுகிற போது அந்த புலவர்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிற சூழல்களை மிக அந்த நுட்பமா பதிவு செய்யறது மட்டும் இல்லை, சொற்கள் ரொம்ப குறைவா இருக்கும். நீங்க அதுதான் பின்னால் புதுக்கவிதை வருகிற போது அந்த பார்வை வந்து பட்டினப்பாலை தொடங்கும். வசையில் புகழ் வயங்குவன் மீன் திசை தெரிந்த தற்பியகினும் தற்பாடிய தனியுணரும் புல் தேங்க புயல் மாறி வான் வைப்பினும் தான் பொய்யா. இதெல்லாம் இந்த காலத்து கவிதை தன்மை இருக்கும், நம்பிக்கை இருக்குது. வசையில் புகழ், அந்த வெள்ளி மீன் தன்னுடைய திசையிலிருந்து மாறிவிட்டால் அந்த காலநிலை மாறும். அது ஒரு அபசகுணம், அது மழை பெய்யாது என்பதற்கு இது ஒரு நம்பிக்கை. அதே போல அந்த வானம்பாடி, அது நீர் துளியை மழை துளியை கொண்டு வாழக்கூடியது. அந்த புல் தேம்ப, அந்த புல் இயங்குமாறு புயல் மாறி, புயல்லாம் மேகம், அது தன்னுடைய நிலை மாறி இப்படி வரும்னு சொல்றது இல்லை. அதுலெல்லாம் இல்லை. சங்க இலக்கியத்தினுடைய கவிதை நுட்பம் எங்க இருக்குதுன்னா மலைத்தலையே கடற்காவிரியில் இருக்கு. அது எதுவுமே இருக்காது. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதற்கான பல விளக்கங்களில் ஒன்று அதனுடைய எளிமை. டி.கே. சிதம்பரநாத முதலியாருக்கு சங்க இலக்கியத்தில் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏன் புதுமைப்பித்தனுக்கே கிடையாது. போட்டோ பாட்டுன்னார்.
எந்த ஒவ்வாமையா நம்ம பண்டிதர்கள் தான் அவங்க சொல்றாங்க. நீங்க பண்டிதர்கள் சொல்றாங்கன்னு நீங்க போக வேண்டாம், இந்த பண்டிதர் உங்க கையுடைய தட்டாரா என்ன? அப்படி இல்லை. ஏன் அதை சொல்ல வருகிறேன்? கம்பன் நம்முடைய சான்றோர் செய்யுள்களிலே தோய்ந்தவன். நீங்க புலியினுக்கு அநியாய ஆண்ட பொருள் தந்து புலத்திற்றாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்தினை நெறியானாவின்னு ஒரு பாட்டு இருக்குது. கோதாவரியை பற்றி அவர்களை இரட்டுற மொழிதலாக அமைந்த பாட்டு. அந்த பாட்டு முழுக்க முழுக்க சங்க அகப்பாடல்களின் செவ்வியல் தன்மைகளை ஒரு இன்னைக்கு ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதற்கு என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்கிறதோ, என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ அவற்றை கம்பன் பழந்தமிழிலே தோய்ந்தவன் என்பது மட்டுமல்ல, அதனுடைய முக்கியமான அத்தனை கூறுகளையே இப்ப இந்த பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தில் செவ்வியல் இலக்கியத்திற்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அந்த கம்பனுடைய பாட்டில் இருக்கு. உயிருக்கு அது ஒரு யூனிவர்சல் லிட்ரேச்சரா இருக்கும். யாயும் யாரும் யாயும் யாராகியரோ என்கிறாங்க பாட்டு லண்டன் டியூப் ரயில்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அறிஞர் A.K. ராமானுஜன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு மேல தமிழ்ல இருக்கும். மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்ப்பை படித்த பிற மொழிக்காரர்கள் தமிழர்களும் கூட ஒவ்வொரு தமிழ்ல இப்படி ஒரு கவிதை எல்லாம் இருக்குதா அப்படின்னு. அந்த கவிதை நுட்பம் என்ன தெரியுமா? தான் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே முடிகிறது. அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தன, தங்களுக்குள்ளே கலந்தன. அறிஞர் வாசுவா மாணிக்கனார் சொல்வாரு, இல்லை நீங்க அந்த துறைக்குறிப்பு பார்க்கணும், அது இயற்கை புணர்ச்சிக்கு பிறகு. தலைவன் என்ன சொல்றான்? உடல் கலந்தது என்று நினைக்காதே, அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தன. உடல் இருக்க தழுவிக்கிறாங்க, ஆனால் அது அல்ல. அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தன, அந்த தாம் இருப்பாருங்க, அதுல ஒரு அழுத்தம். இது போல சங்க இலக்கியங்களில் ஒரு சொல்லும் ஒவ்வொரு அசையும், அது வெறும் அசை என்றுதான் இலக்கண புலவர்கள் எழுதுவார்கள். ஆனால் அவையெல்லாம் தான் அவற்றை என்னவாக்குகின்றன? கவிதையாக்குகின்றன, நுட்பமாக்குகின்றன. அப்படி இப்போ சங்க இலக்கியத்தில் நாம் இந்த நிலைத்தினை இன்னும் பல வச்சிருக்கிறேன் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த உரையாசிரியர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய விளையாட்டுக்கு பாருங்க. உச்சிவே புலவர்கள் லட்சணார்களை சொல்லுமே, கலித்தொகையில தலைவி அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுறது, அது சாப்பிடாது. இப்போ குழந்தைகள் சாப்பிடாது, நம்ம பின்னாடி தொந்தைக்கு போவோம். அவன் நடவண்டி தள்ளி விளையாடிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அந்த பாட்டுல வருது, கால் வல் தேர் கையின் இயக்கின்னு இருக்கு. கால் சக்கரம், பல் வலிமை, கடலோட கால்வல் எழுந்தேன்னு நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவாரு. அந்த கால்வல் தேர் கையின் இயக்கின்னு இருக்கும். நேரடியா பொருள் கொண்டா வலிமையான சக்கரங்களை கொண்ட அந்த தேரை இந்த குழந்தை கையாலே இயக்குகிறதுன்னு வருவதில்லை. அதான் பொருள், நேரடி பொருள் அதுதான். இந்த உச்சிய புலவர்கள் ரச்சனார்கள் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த பட்டத்தை கொடுத்தவர் கொஞ்சம் தமிழுக்கு எதிரானவர். அது பிறப்பாப்பா அந்த கதை தான். இதை சொல்றது நம்முடைய இலக்கண குத்து சாமிநாத தேசிகர் கொடுத்த பட்டம். உச்சிவேல் புலவர்கள் லட்சாக்கிரியர் ஆனா சேனாவரையில் உலங்கோர் கேள்வி இளம்பூர்னர் என்றெல்லாம் பாராட்டுகிறவர். நம்முடைய 5 எழுத்தால் ஆன ஒரு பாடையும் சொன்னவர். போறார், உணர்ப்புறார். ஏன்னா அவரோட மோசமான ஒரு ஆள் இருக்கிறார். பிரயோக விவேகம்னு ஒன்று, அது அவர் தமிழை ஒரு மொழியாவே மதிக்கலை. இவராது ஒரு அளவுக்கு தமிழ் மரபை சொல்ற. நீங்க பிரயோக விவேகத்துல உரையில் தமிழ் உரையாசிரியர் வருவார்களே தவிர நூலுக்குள்ள எல்லாமே வடமொழி ஆசிரியர்கள் தான். அவருக்கு கடவுள் வாழ்த்திலே ஆசிரியர் வாழ்த்திலே சொல்லுவார், அதை தனிக்கலாம். அப்படியே சிலரெல்லாம் போயிட்டே இருக்கு. அவர் சொன்னது இந்த உச்சிவேல் எந்த நச்சினார் பண்ணுவார் தெரியுமா? அந்த கால்வல் தேர் என்பதற்கு வினைத்தொகைன்னு இலக்கண குறிப்பு பண்ணுவார். கால்வல் தேர் அந்த தடுமாற்றம் இருக்குது. நான் யாருக்கும் சொல்ல விரும்பல. இன்னொரு விஷயம் சொல்றேன், மிக பேரறிஞர்கள் ஆயிரக்கணக்காக எழுதியிருப்பாங்க. ஏதாவது 1-2 இடத்துல தடுமாற்றம் இருக்குன்னா உடனே அதை பிடித்து கொண்டு
இவருக்கே தெரியலன்னு சொல்லக்கூடாது. பெரிய ஒரு பாட்டில் பிழை சொன்னேன்னு நம்ம ராமலிங்க அடிகளார் சொன்ன ஐயா இருக்கும்போது சொல்லக்கூடாது. ராமலிங்க அடிகளார் பேசுறதுக்கான தகுதி எனக்கு ஐயாவுக்கு முன்னாடி இல்லை, பல பேருக்கு முன்னாடி இல்லைங்க. வள்ளுவர் சொல்றாரு, ஆனால் வள்ளுவர் ஒரு லைசன்ஸ் வந்து கொடுத்தாரு, நம்ம அதை பயன்படுத்தல. கல்லாதவரும் நனி நல்லர்னாரு. நல்லா ரொம்ப படிக்கல, நீ ரொம்ப நல்லா வந்தாருன்னு சொல்றாரு வள்ளுவர். ஆனா ஒரு நிபந்தனையை போடுறாரு, கற்றார்முன் சொல்லாது இருக்க பெரியன். கற்றவங்க முன்னாடி பேசாம இருந்தீங்கன்னா நல்லாம இருந்தாலும் நல்லதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் அன்பின் பொருட்டு நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன் சொல்ல வருகிறேன், கால்வல் தேர் என்பதற்கு உரை எழுதுகிற போது உருளுதல் வல்ல தேர்னு எழுதுவார். ஏன் தெரியுமா? சின்ன குழந்தை வலிமையான சக்கரங்களை உள்ள கடைவண்டியை தள்ள முடியாது. அப்ப அந்த இடத்துல கால்வல் தேர்ந்த உருளுதல் ரொம்ப எளிதாக உருளக்கூடியது. அதுக்கு ஒரு இலக்கணம் இது மாதிரி உரையாசிரியர்களுடைய சிலம்பாட்டங்கள் இருக்குல்ல நிறைய. நான் இன்னொரு சின்ன கட்டு கூட சின் வீழ்த்தும்னு ஒரு கட்டு எழுதினேன். பரிபாடல் பரிமையாளர்கள் முறையில இந்த 3 சின்னும் இன்னும் இடைச்சொற்கள், 3 இடைச்சொற்கள் தான். சின்னும் இன்னும் ஆசை. தும் என்பது அது மலர்பால் விதை சொல்லுது. இந்த 3 வச்சுக்கிட்டு ஒரு நாடக காட்சி அமைக்கிறார் அவர். அப்படிலாம் நீங்க உரைகளை நம்ம உள்ள போய் பரிமையாளர்கள் மேல தட்சிணார்த்தியர் மேல நம்ம 1000 கருத்துக்கள் வருந்தாலும் அவருடைய நுட்பங்களுக்காக அவற்றுக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அது இருக்கட்டும். ஏன் நான் இவ்வளவும் இந்த இன்னும் கூட இருக்கு, நான் அதெல்லாம் சொல்றேன் பாருங்க. நான் நேரம் கொஞ்சம் நேரம் இருக்கு போறது, நீங்க போட்டுக்க நேரத்தோட கொஞ்சம் இருக்கு. சரி, எதுக்கு சொல்ல வருகிறேன், இப்ப ஐயா இந்த நூலை அவர்கள் இந்த நூல் நான் இந்த நூலுக்கு வந்து ஒரு என்னுடைய அணிந்துரைக்கு ஒரு தலைப்பு போட்ட அரும் சாதனை அடங்கா இருந்தோம். இந்த நூல் ஒரு அரும் சாதனை, அதை படிப்பது என்பது அடங்கா என்பது. அடங்கா என்போம் ராமலிங்கர்கள் சொல்றது மாதிரி அந்த மாணிக்க வாசன் நான் வந்து பாடுங்கள் தெவிட்டாமல் இழிப்பதுன்னு போட்டார் பாருங்க. நல்லா ஸ்வீட் நிறைய சாப்பிடுவேன். 100 கிராம் சாப்பிடலாம், 200 சாப்பிடலாம், 1/4 கிலோ சாப்பிடலாம், 1/2 கிலோ சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு மேல திகட்ட ஆரம்பிச்சிடும். திவிட்டாமல் இருப்பது அடங்காத இன்பம். ஐயா அவருடைய அந்த நூல் சங்க இலக்கியத்தில் உள்ள நிலைத்திணை, அதுல புலமை. நீங்க அந்த இப்ப நிலைத்திணைன்னு ஒரு சொல்லு இருக்கு. யாருடைய சொல்லுது? ஐயா சொல்ற நிலைத்திணை என்பது நம்ம உச்சிமேல் புலவர்கள் நச்சினார் கொடுக்குற பேரு நிலைத்திணை. ஏனென்றால் இப்பொழுது இவர் சொன்னது போல நீங்க செடியியல், கொடியியல், மர இயல்லாம் போட முடியாது. ஏன்னா செடி, கொடி, மரம் அனைத்தையும் உள்ளடக்கியது இந்த சொல். ஆகவே அந்த நிலைத்திணை என்கிற தமிழ் மரபிலே வரக்கூடிய கலை சொல்லி எடுத்து இதில் தொகுத்திருக்கிறார்கள். ரொம்ப வியக்கத்தக்க ஒரு தொகுப்பு இது. அதில் என்னுடைய அந்த அன்றையில் அதை வந்து கொடுத்திருக்கிறேன். அவ்வளவு இங்கே சொல்ல விரும்பவில்லை, சிலவற்றை மட்டும் நான் சொல்லுறேன். பாருங்க, சங்க புலவர்கள் பூங்குத்துகளை முட்டு நிலையிலிருந்து மலர்ந்து விரிந்து முதிர்ந்து விழும் நிலை வரை நுண்ணிதில் நோக்கி வேறுபாடுகளை கண்டறிந்து அடை பல தந்தமை வியப்பிற்குரியதுன்னு ஐயா போடுறாங்க. அவங்க போடுறது வியப்புக்குரியது இல்லை, கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும். ஒரு அடை சங்க இலக்கியங்கள அடைமொழிகள் இருக்குல்ல, போற போக்க ஒரு சிறிய அடைமொழியில ஒரு பெரிய செய்தி அடைப்படுவார்கள். ஒன்று அது அந்த பொருளை பற்றிய விவரம், இன்னொன்று அது கவிதைக்கும் தேவைப்படும். இந்த சங்க இலக்கியத்தினுடைய அந்த அழகியல் என்ன என்றால், வெறுமனே வந்து அது சுற்றுச்சூழலை பார்த்து பதிவு செய்யக்கூடிய, இப்போ இது இருக்குன்னு சொன்னா ஒரு பாட்டனி துறையை சேர்ந்தவங்க இந்த செடி, கொடி, இலை இதெல்லாம் பார்த்துடலாம். ஆனா அது ஏன் இலக்கியத்துக்குள்ள வருது? நீங்க இந்த நிலைத்திணை இயலுக்கும் முரணாகாமல் இலக்கியமாகவும் அது வர வேண்டும் என்பதுதான். நீங்க மிக சங்க இலக்கியத்தினுடைய அந்த தொடங்கையில் வருந்தும்படி இருக்கிற ஒன்று படின்னு பாரதியார் சொல்லியிருக்காருன்னா, இந்த மனுஷன்
மூழ்கி போய் எப்பா விட்டுறாதப்பா, தொடக்கத்தில் கஷ்டமா இருக்குங்கிறனால விட்டுறாத, பிறகு அடங்காத இன்பம் அது. அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போல இடங்கள்ல அவர் வகைப்படுத்துகிற போது பொருளை தெளிவாக அறிந்தால் அன்றி இப்படி என்ன செய்ய முடியாது, வகைப்படுத்த முடியாது. ஒன்னொன்னுக்கும் அப்படி இருக்கிறது. அதே போல எண்ணிக்கைகள் அவர் கொடுப்பது 57 நிலைத்திணைகளின் மலர்கள் இடம்பெற்றுள்ளன. மலர்ந்த மலரும் எத்தனை வினைகள், 68 நிலைத்திணைகளின் மலர்கள் உள்ளன. 45 அடைகளை பெற்றுள்ளன. இந்த அடையெல்லாம் இருப்பாருங்க, 45 அடை இருக்குன்னா 45 வேறுபட்ட நிலைன்னு அர்த்தம். வெறுமனே நம்முடைய காலத்துல ஒரு ஓசைக்கு அடையை போட்டுறது. காப்பிய காலம், சிற்றிலக்கிய காலம் வருகிற போது என்ன பண்ணுவாங்க, ஓசைக்கு அடை போட்டுவாங்க. அதான் சங்க இலக்கியங்களை ஓசையை கருதி எந்த இடத்துலையும் மிகையான சொற்களை அவர்கள் அந்த ஒரு அடைமொழி போட்டால் அது பொருத்தமாக அது இருக்கும். அதனாலே தான் இன்றைக்கு என்ன ஒரு 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 நிலைத்திணையியல் வல்லுநர், ஒரு பாட்னிங்கில் ஒருத்தர் அறிஞர் இருக்கிறாருன்னா எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்தார், இப்போ இருக்கிறார், கூவி கிருஷ்ணமூர்த்தி என்று. அவர் தமிழரும் தாவரமும் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அதே போல சீனிவாசன் என்ற ஒருவர் அது முன்னாலே எழுதினார். அந்த தாவரவியல் பெயரெல்லாம் கொடுத்து எழுதினார். அவர்கள் அப்படி எழுதுவதற்கு இந்த சங்க இலக்கிய விவரிப்புகள் அந்த அதனுடைய அடைகள் வாய்ப்பாக இருந்தன. அப்படி பல. அப்புறம் வட்டார வழக்கு ரொம்ப முக்கியம். நீ சங்க இலக்கியத்தை ஆராய்கிற பொழுது வட்டார வழக்கு அவசியமானது. எனக்கான எச்சரிக்கை நான் இன்னொரு 5-6 வருடம். இப்போ ஒன்று நாம் ஏற்கனவே சொன்னோம், பேராசிரியர் ஐயத்தில் தான் எழுதுகிறாரு. அந்த மூடும் கடமையும் ஆடல பெறா என்கிற நூற்பாவிற்கு மூடு என்பது இக்காலத்து வழக்கிருந்தது போலும்னு எழுதுவார். பேராசிரியருக்கு அது வழக்கில் இருக்கிறது தெரியலை, ஆனால் இல்லைன்னு எழுத மாட்டாங்க. இங்கே அந்த பழைய உரையாசிரியர் வந்து இந்த மூல நூல் ஆசிரியர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மதிப்பும் இருக்குல்ல, அதனால போலும்னு எழுதிட்டார். நான் இருக்கு. அதே போல பல சொற்கள் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பல அரிய சொற்கள் குறிப்பாக திருநெல்வேலிக்கு தெற்க இருக்கு. அது ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. நான் அதை எந்த அரசியல் நோக்கத்தோடும் சொல்லவில்லை. அந்த விஜயநகர பேரரசு பரவாத பகுதி அது. பழந்தமிழோட தொடர்ச்சி. அதே மாதிரி நீங்க மலையாளத்தில் பேராசிரியர் வாய சுப்பிரமணியம் அவர்கள் மாதவன் நாயர் என்பவரை புராணவரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க சொல்றாரு. மாதவன் நாயர் சொல்றாரு, நான் வந்து தினத்தந்தி தமிழ் எனக்கு தெரியும், நீங்க என்ன போய் புறநானூரை நீங்க ஆங்கிலத்தில் மொழிபெயருங்க, உங்களுக்கு எது சிரமம்னா வந்து அங்கே பேராசிரியர் டாக்டர் நாச்சிமுத்து அவர்கள் இருக்கிறார்கள், அதே போல் இன்னொரு பேராசிரியர் இருக்காங்க, அவங்க உதவுவாங்க, ஆனால் நீங்க தான் செய்யணுங்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு, ஒரு மலையாள மொழிபெயர்ப்பு புறநானூறு அதை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்த பிறகு புறநானூற்றின் பல சொற்கள் மலையாளத்தில் வழக்கில் இருக்கின்றன. நமக்கு தமிழ்ல இல்லை, இன்றைய தமிழில் இல்லை. தமிழ் என்ன செய்ததுன்னு சொன்னால் வட சொற்களை வட எழுத்துக்களை உள்ளுக்குள்ள வரவிடாமல் தடுத்து கொண்டது. மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் அப்படி இல்லாமல் அவைகள் அந்த சொற்களை எழுத்துக்களை விட்டுவிட்டன. ஆனால் பழந்தமிழ் சொற்களை அவை பேணிக் கொண்டன. அதுதான் நீங்க மலையாளத்திலயோ கன்னடத்துல தெலுங்குல கூட பழந்தமிழ் சொற்களுடைய எச்சம் இருக்கும். நம்ம தமிழ்ல என்ன செய்யணும் என்றால் அந்த வட சொற்கிழமை வட எழுத்துரி என்கிற விதியை நாம் உறுதியாக ஏறத்தாழ உறுதியாக நாம் பின்பற்றிட்டோம். இன்றைக்கு கொஞ்சம் சொற்கள் வருகின்றன. அப்ப பல சொற்கள் வழக்கில் சங்க இலக்கியம் சொற்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பையாவில் ரெண்டுலையும் பயிற்சி உள்ளோம். அப்படி இல்லைன்னா அதை நாம் அதுக்குள்ள போக முடியாது. பல சொற்கள் இருக்கு. அந்த என்னது புரியெதிர்ப்பைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. புரியெதிர்ப்பு புலவர் சொல்வார், கடும்பன் கடும்பசை தீர யாழ, அது மாதிரி நீனைந்தூரினருக்கும் நின்னையந்தூரினருக்கும் அந்த பாட்டில் புரியெதிர்ப்பை, அது புரியெதிர்ப்பை என்பதே ஒரு வார்த்தை. அது வட்டார வழக்கில் புரியாப்புன்னு இருக்கு. புரியாப்பு
பேராசிரியர் பெருமாள் முருகன், எழுத்தாளர் பெருமாள் முருகன் சொல்கிறார். அவங்களுடைய வட்டாரத்தில் குறியாப்பு என்பது இருக்கிறது. நாய் என்கிற சொல் தொல்காப்பியம் ஒரு விதி சொல்லுகிறது. நாயும் பலகையும் வரும் காலை. நாய்க்கும் பலகைக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு முதல்ல இருந்தது. ஆனால் நாய் என்பது அந்த விளையாடுகிற போது நம்ம அந்த காயின்னு சொல்றோம்ல, நகர்த்துறது. பாடு விளையாட்டோம்னா அதை நகர்த்துறது, அது நம்ம காயின்னு சொல்லுவோம். அது நாய் என்பது. அந்த நாய் என்கிற சொல் இன்றைக்கும் வழக்கிலே அதே பொருளில் இருக்கிறது. ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இது போல இந்த நிலைத்திணை பற்றிய ஆய்வுகள் செய்கிற போது நான் அதை எழுதியிருக்கேன். நூற்புலமை மட்டுமன்றி வட்டார வழக்குகளிலும் வழக்கங்களிலும், அந்த சொற்கள் மட்டுமல்ல, இந்த வழக்கம் என்னென்ன வழக்கங்கள் இருக்கின்ற வழக்கங்களிலும் தேர்ந்த நூலாசிரியர் சான்றோர் செய்யுள் சொற்களை காணும்போது அவ்வாறு சுட்டுகிற வழக்கம் சில இன்றும் தொடர்வதை ஆங்காங்கே பதிவு செய்திருக்கிறார். அப்படி இந்த நூலினா இது உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்ல போறதில்லை. அது என்னுடைய வேலையும் இல்லை. ஏன்னா இந்த நூலை நீங்கள் படித்து ஆகணும், படிக்க போறீங்க. நான் அது ஆசிரியர் இல்லை அதை நடத்துறதுக்கு. அப்புறம் அதில் உங்களுக்கு எந்த இப்போ பகுதியில் கேள்வி வரும், எத்தனை மார்க்கு, இதெல்லாம் அது எழுதிய வேலை இல்லை. ஆனால் ஒன்று, சங்க இலக்கியங்களை ஆராய்வது, சங்க இலக்கியங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதை பற்றி ஆராய்வதாக இருந்தாலும் அதனுடைய நுட்பங்களுக்குள் செல்லாமல், பிற்கால இலக்கியம் திருக்குறளை கூட நுட்பம் இல்லை என்பதை நான் துணிந்து சொல்கிறேன். அதை பற்றி என்னால் விளக்க கூட முடியும். ஒரு யானை இருக்குன்னா ஒரு பொதுவான அறம் சொல்வதற்கு அதை பயன்படுத்துவார். யானையால் யானையார் கற்று, யானை வெறும் புலி தாக்குறின், இது போல பொது உண்மைகள் இருக்குல்ல, அதை எழுதுவார். சங்க இலக்கியத்தில் அப்படி இல்லை. இந்த யானை புலி யானையை தாக்குவது என்றால் அந்த காட்சியை நீங்க பார்த்துடலாம். அந்த காட்சியை கண்முன்னாடி நிறுத்தும். அதனால சங்க இலக்கியங்களை ஆராய்கிற போது நீங்க நிலைத்திணை ஆராய்ங்க. இப்போ நம்முடைய விபுலானந்தரை பற்றி தங்க பேசினார். இந்த யாழ் நூல் அவர் எழுதினார். இங்கே கலந்தை தமிழ்ச்சங்கத்தில் அமர்ந்துதான் அதை எழுதினார். இந்த யாழுடைய அமைப்பை நீங்க 10 பாட்டு இல்லைன்னா அந்த யாழ் அமைப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது வெறுமனே ஒப்புமையாக்கத்தில் செய்யலாம். ஒரு கிரேக்கத்தில் இருக்கிறது, இதில் இருக்கிறத வச்சு வேணா நம்ம சொல்லலாம். சங்க இலக்கியம் அந்த யாழை வர்ணிக்கிற போது நீங்கள் அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா யாழ் உங்கள் மனசில் உருவாயிடும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வார்கள். அதனால தான் நான் ஒரு பொதுவாக நான் எப்பாவது எழுதுறேன். நான் இப்போ எழுதுறவன் இல்லை, எப்பாவது எழுதுகிற போது நான் எழுதுவேன். சங்க இலக்கியத்திலே வருகிற உவமைகள் அலங்கார நூல்கள் சொல்லுகிற அணியோ அல்லது மெய்யியல் நூல்கள் சொல்லுகிற பிரமாணம் வாங்க. ஓமான பிரமாணம்னு இருக்கு. ஒரு பொருளை விளக்குறதுக்கு ஓமை மூலமாக விளக்குவது, நம்ம புரிய வைக்கிறதுக்கு, அதுக்கு ஓமான பிரமாணம்னு பேர். ஓமை அணி இருக்கு. சங்க இலக்கியத்தில் வருகிற ஓமைகள் 99 விழுக்காடு பொருளும் அதுதான், ஓமையும் அதுதான் பொருள். நீங்க அதுதான் ஓமை இயல் என்று தனியாக உன்னுடைய தொழிலாளர்கள் வைக்கிறார். அப்படி இதுல பல உறுப்புகள் ஓமைகளாக வருகின்றன, உருவகங்களாக வருகின்றன, அடைமொழிகளோடு வருகின்றன. இந்த எனக்கு ஒரு ஆசை என்ன என்றால், ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அந்த நிலைத்திணையியல் நூலாக இதை ஆக்கியிருக்கிறார்கள். இலக்கியத்தோடு அதுக்குள்ள அந்த குறிப்பிட்ட பாட்டில் அந்த உணர்வுகளோடு அது அந்த அடைமொழி எவ்வாறு பொருந்தி இருக்கிறது. ஏன்னா அப்படி இல்லாமல் பாட்டுருக்கு. எனக்கு உலக இலக்கியம் தான் தெரியாது, சங்க இலக்கியமும் தெரியாது. ஆனால் இப்படி ஒரு துல்லியமான பதிவையும் உணர்வையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடிய இலக்கியங்கள் உலகத்திலே இருக்கின்றனவா என்பது தெரியல. யாராவது மற்ற மொழி தெரிந்தவர்கள் அதை சொல்லலாம். ஒப்பியல் இலக்கியம்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கருத்துக்களை ஒப்பிடுறாங்க. கருத்துக்கள் அல்ல, அந்த இலக்கிய இயல் இருக்கிறது இல்லையா, அதனுடைய அழகியல் இருக்குல்ல, அந்த அழகியலை நாம் பார்க்கிற போது அது ஒரு வகையில் ஐயா சொல்வது போல நுட்பமாக பலவற்றை பதிவு செய்யும். அந்த பதிவு அந்த பாட்டினுடைய பொருளோடு இயந்து செல்லும்.
நான் நம்ம தொடக்கத்தில் நான் சங்க இலக்கியம் இந்த அகப்பாடெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒட்டுமொத்தத்திலே பார்த்தீங்கன்னா தலைவன், தலைவி, தோழி, பாங்கன், பாங்கி, செவிலி, நற்றாய், பரத்தை இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அதுக்கான உரிப்பொருள் சொல்லியாச்சு. இருத்தல், இரங்கல், உடல், பிரிதல், இவ்வளோதான். இன்னையா இது ஒரு சாதாரண சிறுகதையில் இருக்கக்கூடிய இது விமானம் கூட அது கூட இருக்காது. ஆனால் அது ஏன் இலக்கியமாக ஆகிறது என்றால் அது சொல்லுகிற பொருள் இல்லை, அதை சொல்லுகிற முறையில் இருக்கு. எப்படி உலக பொருள்களை, இயற்கையை, செயற்கை பொருள்களை அவர்கள் எப்படியெல்லாம் அந்த இலக்கிய பொருளுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் இந்த ஐயா அவர்களை பொறுத்தவரையில் இலக்கிய புலமை, இலக்கண புலமை, மக்கள் வழக்காற்று புலமை, அதே போல மக்களுடைய வழக்குகள் இவற்றையெல்லாம் கொண்டு இந்த நூலை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே எனக்கு இது ஒரு வாய்ப்பு. இது நீங்கள் இந்த கரும்பு திங்கிறதுக்கு கூலி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு வாய்ப்பு இது. இல்லைன்னா ஒரு வேளை நான் இந்த நூலை பற்றி அறிமுகம் பிறகு எப்போது நடக்கும். சில நூல்கள்லாம் 10-15 என்கிட்ட இருக்கிற புத்தகமே 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு படிச்சுட்டு ஐயோ இதை நம்ம வாங்கினோடனே படிச்சிருக்கலாமே என்று தோணுகிற அதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ உடனடியாக என்னை ஐயா அவர்கள் இதை படிக்க வைத்தார்கள். நீங்கள் அதை நான் அதை சொல்லக்கூடாதுங்க, நான் சொல்லிடுறேன். விலை கொடுத்து வாங்க முடிகிறவரை விலை கொடுத்து வாங்குங்க. இல்லைன்னா வாங்கினவங்க அந்த புத்தகத்தையாவது வாங்குங்க, படிங்க. முதல்ல சிரமம் தான், தொடங்கியில் வருந்தும்படி இருப்பினும் அந்த பாரதிதாசன் ஐயோ அந்த உள்ளே இருந்திருந்தா தான் நான் அதுக்காக ஒரு காலில் விழுந்து கொண்டிருப்பேன். எப்படிங்காலும் இதை நீங்கள் தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றி படித்தால் அது அடங்காத இன்பத்தை தரும், அது அடங்காத அறிவையும் தருகிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது. நீங்கள் காப்பியங்களில், சிற்றிலக்கியங்களில் சுவை இருக்கும், நயம் இருக்கும். ஆனால் இது சுவை நயம் மட்டுமல்ல, ரொம்ப அறிவை தரக்கூடிய ஒரு இலக்கியம். அதை ஒரு கோணத்தில் அந்த நிலைத்திணை உறுப்புகள் என்கிற அடிப்படையில் ஐயா அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இது இன்னும் பல கோணங்களில் இன்னும் சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய தொல்காப்பியம். அது தெய்வம், உணாமா, மரம், புல், பறை, செய்திகள்லாம் வருதில்ல. அப்புறம் இங்கே பார்க்கலாம், மரம் பார்க்கலாம், புல் பார்க்கலாம். அது சங்க இலக்கியத்தில் புலியின விளக்கம், விலங்கின விளக்கம் என்றெல்லாம் ஏற்கனவே நம்முடைய பிஎல் சாமி அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அதில் நிறைய நாம் அப்பளவையும் நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு பெரிய புத்தகம் உண்மையிலேயே சிறியது. இது பார்க்கறதுக்கு பெரிய புத்தகம். இது இன்னும் இதனுடைய இலக்கிய தொடர்பையும் சேர்த்தால் இது பெரிய, நம்ம மாணிக்கவா சொல்கிற மாதிரி 101 கோடியும் மேற்பட விரிந்தனன்னு சொல்லுவார். அந்த அண்டத்தை பற்றி அவர் சொல்லுகிற போது 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று, அப்படி 101 கோடியின் மேற்பட விரியத்தக்க ஒரு நூல் இது. அந்த நூலை படிக்க வைத்ததற்காக அந்த குருவி தலையில் பனங்காய் என்பார்கள். அப்படியே குருவி தலையில் ஒரு பனங்காய் வைத்தாலும் கூட படிக்க வைத்ததற்காக நான் ஐயா பேராசிரியர் திருமாறன் ஐயா அவர்களுக்கும் நூலை இயற்றிய ஐயா தமிழகன் ஐயா அவர்களையும் முன்பே பல நேரங்களில் அப்புறம் எங்கள் தந்தையாருடைய மாணவர்கள் அவர்களெல்லாம் வந்தேன்னா அதை ஒரு 2 நூற்றாண்டு, அதனாலே நான் பலவற்றை சந்தித்தேன். எனக்கு புலவர் உள்ள இங்கே தான் கொடுத்தாங்க. தந்தையாருடைய புத்தகம் பல என்கிட்ட கிடையாது. நான் பல இடத்துல இப்போ நம்ம புலவர் கந்தசாமி ஐயா வந்திருக்காங்க. இவ்வளவும் அப்புறம் நிறைவாக சொல்லிவிட்டேன். எனக்கு உண்மையிலே உடல்நிலை சரியில்லை. இந்த பருவம் மாறினால் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். இந்த பருவ காலம் மாறி பாருங்க. இந்த குளிர் காலத்துலேருந்து வெயில் காலம் வர ஆரம்பிக்கும் போது நான் வரும்போது இன்ஹேலர்லாம் போட்டுக்கிட்டு தான் இங்கே வந்தேன். நான் இந்த பேச்சு பேச முடியுதுன்னா அது என்னுடைய உடல்நிலை இல்லை, புத்தகமும் நம்முடைய நன்றிகள்.
அடுத்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் இலக்கிய நிகழ்வுகள் கலந்து கொண்டு அடுத்து எங்கள் இருவரின் அன்பு மாணவர் எங்க இருவருடைய மாணவர் கல்லூரி பேராசிரியர். நான் தான் இவங்க திருமணத்தையே நடத்தி வச்சேன். ஏறத்தாழ இவங்க நிறுவனத்துல 100 நூல் நான் பதிப்பிச்சிருக்கிறேன். இந்த நிலைத்திணை உறுப்புகள் அப்படிங்கிற புத்தகம், இந்த நூல் இங்க வெளியிட்டது இவங்களுடைய படைப்பு. மிக அருமையா படைச்சிருக்காங்க. நான் இதுவரை என்னுடைய நூல்களாக 10 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். இளங்குமரனார் நூல்களாக 78 நூல்கள் பதிப்பித்திருக்கிறேன். இளங்குமரனாரோடு 5 வகையான நூல்கள் 26 தொகுதி, 15 தொகுதி, 10 தொகுதி, 5 தொகுதி என உடன் பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறேன். இந்த நூலில் இன்று இந்த நூல் வெளியீட்டை யாரை தலைவராக வைக்கலாம் என்று மாமாவோடு கலந்து பேசிய பொழுது அமுதன் அடிகள் பெயர் நான் கருதினோம். ஐயா மிகச்சிறந்த அறிஞர், பன்மொழி அறிஞர் எல்லாம் சொன்னாங்க. ஐயாவை பற்றி சரியான தமிழ் ஆளுமை. அவர் பேச்ச கேட்டாவே தமிழுக்கு ஒரு எழுச்சி வரும். அத்தகையவர் தலைவராக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வரவேற்புரை நல்கியவர் என் மாமா. அருமையான வரவேற்பை சொன்னார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. என் நூலை பற்றி மருத்துவர் கலைக்கோவன் அவர்கள் வாழ்த்துரை சொன்னார்கள். கலைக்கோவன் அவர்களோடு நான் 75 முதல் தொடர்பில் உள்ளவன். அவருடைய தந்தையாருடைய நூல்கள் 9ஆம் வகுப்பில் எனக்கு துணைப்பாடமாக இருந்த நூல் ஆற்றங்கரை நாகரிகம், வரலாற்று உணர்வை ஊட்டிய நூல். ஒரு நூல் ஒருவனை உயர்த்தும், ஒருவர் வாக்கு ஒருவனை உயர்த்தும் என்பதற்கு இந்த நூலை சான்று. பின் பல்லவர் வரலாறு புலவர் கல்லூரியில் படித்தேன். எங்கள் ஊர் பகுதி வரலாற்று சிறப்புமிக்க ஊர் என்பதை அந்த நூலின் வழி அறிந்து கொண்டேன். அதனால் அவர் இங்கு வந்தார், அருமையாக பொழிந்தார், நூலை பற்றிய செய்திகளை நிறைய சொன்னார். அவர்களுக்கும் நன்றி. நூலை வெளியிட்டவர்கள், ஆய்வுரை செய்தவர்கள் இருவர். மு. இளங்கோவன் என்பவர் புதுச்சேரியில் இப்பொழுது பணியாற்றுகிற ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பணியாற்றார். அவரை ஏறத்தாழ கிபி 2000 இருந்து நான் அறிவேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து கொண்டிருந்தவர். நம்முடைய பிபாகா சுந்தரம் என்னும் இசை அறிஞருக்கு உதவியாக இருந்தவர். என் மைத்துனரோடு பழகியவர். என் மைத்துனர் ஒரு நாள் வீட்டுக்கு அழைத்து வந்தவர். அதற்கு முன்னவே உட்கோட்டையை சார்ந்த கங்கை கொண்ட சோழவரம் பக்கத்தில் மு. இளங்கோவன் என்னும் இளைஞன், கூர்மையானவன்,
தமிழ் ஆர்வன், தமிழ் பற்றுள்ளவன், அவனோடு நீ தொடர்பு கொள்க என்று சொன்னார். அன்று முதல் எனக்கு நெருக்கமாக இருக்கிறவர். பல முறை தொடர்பு கொண்டு பேசுவோம். நான் இந்த நூலுக்கு யாரிடம் அணிந்துரை வாங்குவது என்று எண்ணிய பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்க மணிகண்டனை தொடர்பு கொண்டேன். 3 நாள் தொடர்பு கொண்டேன், கிட்டவில்லை. அதற்கு அடுத்த நிலையில இளங்கோவனை தேர்ந்தெடுத்தேன். நான் ஒரு கருத்தை அடிய பெரியவங்கள்ட்ட சொல்லுவேன். மறைமலடிகள், திருவிக, கா. நமச்சிவாயர் முதலானவர்கள் வாழ்ந்த தலைமுறை ஒன்று தமிழுக்கு. இரண்டாவது இலக்குவனார், தமிழண்ணல், இளங்குமரனார், மூவா போன்றவர்கள் வாழ்ந்த தமிழ் முறை ஒன்று, தலைமுறை ஒன்று. அடுத்து இவர்களைப் போல சுட்டத்தக்க ஒரு தலைமுறை அந்த இடம் வெற்றிடமா இருக்கு. இவ்வளவு பேர் வரல. அதுல மதிவாணன் அவர்களையும் இளங்கோவனையும் நான் வைத்திருக்கிறேன். மதிவாணன் வீட்டில் இருந்து ஆய்வு செய்து நூல்கள் எழுதுகிற அளவில் இருக்கிறார். இளங்கோவன் உலக அளவில் தொல்காப்பியர் மன்றம் என்று வைத்து தம் புதுச்சேரியிலேயே தொல்காப்பிய அரங்கத்தை அமைத்து அவ்வப்பொழுது அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். கிழமை தோறும் தொல்காப்பிய அரங்கு நடத்துது. இப்ப நம்மளோட ஐயா இசையறிஞர், இசை பேரரசு அவர்கள் போன்றவர்களெல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறார். பலரை ஆவணப்படுத்துகிற. பொதுவா தமிழருக்கு வரலாற்று உணர்வு இல்லை என்று சொல்லுவார்கள். நம்ம தமிழர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. எத்தனையோ சங்க இலக்கியம் இருந்து அழிஞ்சு போச்சு. மயிலை சீனிவேங்கடசாமி எழுதுறார், மறைந்து போன தமிழ் நூல்கள் ஏன்? பெரியவர்களே, பைபிள்ல முதல்ல எடுத்தீங்கன்னா 10 தலைமுறை பேர் வருது. இவருக்கு மகன், இவருக்கு மகன், இவருக்கு மகன். இங்க இருக்கிறவங்கள உங்களுடைய முன்னோர் 4வது தலைமுறை பேரை சொல்லுங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? 7 தலைமுறைக்கு இப்படியே எங்க குடும்பம் சிறந்தா இருந்ததுன்னு சொல்றோம். 7வது தலைமுறை பேரு ஐயா இளங்குமரனார் சொல்லுவார், உன் தந்தை, தந்தைக்கு தந்தை, தந்தைக்கு தந்தையே இன்னைக்கு நம்ம பாட்டன் தாத்தன் என்று சொல்லுகிறோம். பாட்டனுக்கு முன்ன பூட்டன், பூட்டனுக்கு முன்ன ஓட்டன், ஓட்டனுக்கு முன்ன சேயோன், சேயோனுக்கு முன்ன பழையோன், பழையோனுக்கு முன்ன பரன். ஆண்பால் பரன், பெண்பால் பறை, பரம்பரை. பெரியவர்களே, நாம இன்னைக்கு தாத்தான்னு சொல்றோம், சில பேர் பாட்டாங்கிறாங்க. தாத்தான்னா என்ன பொருள்? சில பேர் சொல்லுவாங்க தாத்தான்னு வாங்கிக்கிறது தாத்தா. தந்தைக்கு இன்னொரு பெயரு தாதை. தாதை அப்பா பேரு தாதை. தாதைக்கு தாதை, அப்பாவுக்கு அப்பா, அப்பப்பா, அப்பாச்சி என்று சொல்லுவது போல தாதைக்கு தாதை முன்னெழுத்த மட்டும் வச்சுக்கிட்டான் நம்மாளு. நம்மாளு சொல்ல சுருக்கலாம் பாருங்க. பேட்டை வாய்த்தலை, பெட்ட வாய்த்தலை. பேருந்துகள்லாம் பெட்ட வாய்த்தலைன்னு போகுது. பெட்டை குளித்தலைக்கு போறேன்னு சொன்னா எங்க ஆளுக்கு வராது. எல்லாம் சுருக்கிறோம், எல்லாம் தின்றவன் கூத்தால. இப்படி தாதை தாதை என் முக்கிட்டு 6 படி அரிசியும் 60 பலகாரம் சொன்னாதான் அது வரும். அதனால தாத்தா சுருக்கிட்டான்.
இப்படி நம்முடைய சொற்கள் எல்லாம் நிறைய சொற்கள் போகுது. இது ஒரு பக்கம். பலர் பல்வேறு துறையினர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் பேர் சொல்லி இது அழைக்க முடியவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்லி இந்த நூல்கள் தோன்றிய நிலையை சொல்லி, எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடங்கள், அதற்குள் முடித்து விடுகிறேன். இந்த நூல் தோன்றியதற்கு பேராசிரியர் மூடும் கடமையும் என்று சொன்னார்கள். இப்ப அந்த வரி ஏன் இந்த சொல்லு இறந்தது அப்படின்னு நான் படிக்கும் பொழுது 68 ஆய்வு இருந்தது. என்னுடைய ஆசிரியர் பெருமான் அடிகளாசிரியர் எனக்கு சொன்னார். 73 பஞ்சப்பட்டி என்று குளித்தலை வட்டத்துக்கு போன ஊருக்கு போய் பணி சேர்ந்தேன். அடுத்த நாள் மாணவனோடு சென்றேன். மாணவனை கேட்டேன், இந்த ஆடுகள் யாருடைய? என்ன ஆடுன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் ஏன் ஆடும்போம். அவன் என்ன ஆடு, இதே புதுசா இருக்கு. என்ன எத்தனை குட்டிடா போட்டிருக்கு? மூட்டு குட்டி ஒண்ணு, கடா குட்டி ஒண்ணு. மூட்டுன்னா ஐயா அதான் ஐயா பொட்டை குட்டி. மூடு அங்க ஓடுறது மூடு, அந்த மூடை ஓட்டுடா. உடனே மைத்துனருக்கு எழுதினேன். அடுத்த நாள் வந்தார். இந்திய பல்கலைக்கழக ஆசிரியர் மன்றத்தில் 1.5 பக்கத்தில் கட்டுரை எழுதினால் உலகம் போராவும் பரவியது. படித்தவர்கள் சொன்னார், எங்க ஊர்ல இருக்கு. பேராசிரியர் இக்காலத்து இறந்துறேன்னு சொன்னப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் இந்த தமிழ் பேராசிரியர் சொல்லல அப்படின்னு அவர் கேட்டார். அதன் பிறகு சங்க இலக்கியத்திலே ஆய்வு செய்ய எண்ணம் இருந்தது. நான் பள்ளிக்கூடத்தை கட்டிக்கிட்டு அழுதேன். சோமரசம்பேட்டை 23 ஆண்டு ஒரே இடத்துல இருந்தேன். துணை தலைமை ஆசிரியராக இருந்தேன். அத்தனை பெற்றோருடைய பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் மாணவர்களுடைய உறவு எல்லாம் தெரியும். பள்ளிக்கூடத்திலே நான் தான் பிளம்பர், நான் தான் எலக்ட்ரீஷியன், நான் தான் குப்பை தோட்டி எல்லா வேலையும் நான் செஞ்சேன். பையன்களை சேர்க்கறதுக்கு நான் தான். என்னிட்ட படிச்சவெல்லாம் பிள்ளைகளை சேர்த்தான். இப்படி எல்லாம் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துல செய்யறது தப்பு, மாபெரும் தப்பு. பையன் ஆடை உடுத்தி இருந்தாக்கா அந்த பையனை கூப்பிட்டு கடைக்கு கூட்டிட்டு போய் துணியை வாங்கி கொடுத்து தச்சு தைய பொடி உட்பட கொடுத்து போட்டுக்கணும். புத்தகம் முன்னேலாம் புத்தகத்தையும் வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் செய்யலாமா? பள்ளிக்கூடத்து வாத்தியாரு போனா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வர வேண்டியதுன்னா மாபெரும் குற்றம் அது. எங்களுடைய பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் என் மீது புகார் எழுதினார்கள். ஜெயலலிதாவுக்கு, இயக்குனருக்கு, முதன்மை கல்வி அலுவலருக்கு, மாவட்ட கல்வி அலுவலருக்கு, திமுக லெட்டர் பேடு, அதிமுக லெட்டர் பேடு விசாரணைக்கு வந்தார்கள், விசாரித்தார்கள். பள்ளிக்கூடத்து நிதியை நான் எதுவும் கை வைக்கவில்லை. என் நிதியிலிருந்து செலவு பண்ணுகிறேன். பள்ளிக்கூடத்து நிதிக்கு தனியாக வைத்திருக்கிறார்கள். அது அக்கௌண்ட் இருக்கிறது. தலைமை ஆசிரியர் பேரிலும் என் பேரிலும் இருக்கிறது. இதுதான். போய்விட்டார்கள். உங்களுக்கு உங்க பேர்ல வச்சிருக்கிற குற்றம் 17B. 17 அரசு ஊழியருக்கு 17B வாங்கினா பென்ஷன் கிடையாது. உடனே இது நீங்க மறுப்பு எழுதுங்கன்னார். முன்னாள் தலைமை ஆசிரியர் அவரிடம் சொன்னேன், ஓம் பேர் இல்லையா வாய்யா, நான் ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன்ட்ட போறேன் அப்படின்னு சென்னையில் இருந்த இயக்குனர்கிட்ட போய் என் மேல உள்ள குற்றங்கள் எல்லாம் விளக்குனாங்க. அரசு மடத்தை கொடுத்த ஜனியை பிள்ளையாரையும் ஆட்டிச்சான். என்னை சார்ந்த 3 தலைமை ஆசிரியர் சேர்த்து இதிலிருந்து நான் விலக்கிப்பட்டேன். இனி இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொண்டு மாரடிக்க முடியாது என்று மறுநாள் விடுமுறை போட்டு தஞ்சை பல்கலைக்கழகம் சென்று அகராதியர் துறையிலிருந்து சங்க இலக்கியமும் மரபுத்தொழிலும் என ஆய்வு செய்தேன். அப்படி உருவாக்கிய நூல் இந்த நூல். இந்த நூலை ஆய்வு செய்யும் பொழுது
தோன்றிய கருத்துக்கள் இந்த நூல். மரபியலிலே 23 உறுப்புகள், இலையே தளிரே முறியே கோடே ஏடே என்று நூற்பாக்கள்ல வரும். 3 நூற்பாக்கள்ல 22 உறுப்புகளை தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். பெரியவர்களை தமிழ்ல இன்னைக்கு 20 உறுப்புகள் வழக்கில் இருக்கிறது. உலக மொழிகளெல்லாம் அப்படி இருக்காது. அந்த 20 உறுப்புகள்ல 2 உறுப்பு இருக்காது. இந்த உறுப்புகள் எல்லாம் காட்டுறது மாதிரிதான் இந்த படமும் நான் சொல்லி போடப்பட்டவை. எங்க மாணவர்கிட்ட கேட்பேன், சங்க இலக்கியத்துல இப்படி ஒரு பாடல் வரி வருது, கோடுங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு. மரம் தெரியும், அடிமரம் தெரியும், வேறு தெரியும். இந்த அடிங்கன்னு இன்னைக்கு சொல்றோம்ல, அடிமரம் சங்க இலக்கியத்துல இல்லை. கோடுன்னு வருது, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு. புலவர் கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, கோடு இல்லைங்கய்யா, வழக்கிலே இல்லைங்கய்யா. ஏம்மா உங்க வீட்டுல கோடாரி இருக்குதா? கோடாரியே இருக்கு இருக்கு இருக்கு. கோடாரின்னா அது என்ன, கோடுகளை வெட்டுவது. அப்ப கோடுன்னா சங்க இலக்கியத்தில் வர்ற வரி தானே. இப்படி சங்க இலக்கியத்தில் வருகிற வரிகள் மக்கள் வழக்கில் 20 இருக்கிறது. இன்று 3000-4000 வருஷத்துக்கு முந்தி வழங்கிய சொற்கள் தமிழ சொல்லா விட்டு போறான். பெரியோர்களே, என்னுடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா? நான் கேடுகளம் என்பதை தொட்டு விட்டேன். நான் செத்தால் சாவு நிச்சயம் உண்டு. தமிழனுடைய பழமொழிகள் எல்லாம் போய்விடும். ஏறத்தாழ நாங்க 20,000 பழமொழி தொகுத்து இருக்கிறேன், இப்பவும் தொகுத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரிந்த வழக்கு சொற்கள் மாமாவுக்கு தெரியும், திட்டுவாரு, இருந்தாலும் இங்க சொல்லிடுறேன். இந்த கைக்கு இதுக்கு விரல்னு தெரியும். இந்த இடத்துக்கு ஒரு சொல்லு இருக்கு, தெரிஞ்சவங்க சொல்லலாம், மாமாவை தவிர. கவையா? இதுக்கு கவை இல்லை. கொயவை முள்ள கையில் தூக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டு போறதுதான் கவை. கவை கொடுத்தது மாதிரி வர்றான் ஐயா. இப்படி வழக்கு சொல்கள் இது போல கேடுகளம்லாம் செத்தா செத்து போகும். காப்பாற்ற வேண்டியது தமிழர்கள். நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா பல பேர் தலை நரை தலையாக இருக்காங்க. இதுக்கு கவர்னு பேரு. கவர். இந்த இடத்துல காயம் அறுத்துருச்சு. அப்ப என்ன அம்மாயி சொன்னாங்க, கவை 2, கவட்டை 2, கவட்டி 2, கவலை 2 பாதம் உள்ளது. கவை கவர் சாலை. இப்படி 2 உள்ளதெல்லாம் இலக்கணம் மாறல. என் மைத்துனருக்கு எனக்கு ஒரு தடவை தகராறு வந்துருச்சு. எவ்வளவு அருமையா மக்கள் வழங்குறாங்க, வேர் சொல் அறிந்து வழங்குறாங்கன்னு. ஆமாடா, அவனுக்கெல்லாம் மொழிகள் தெரிஞ்சுது, வேர் சொல் தெரிஞ்சுது, அதனாலதான் அப்படியே சொன்னானாக்கா. இந்த உங்க மொழியல் வேலையை இங்க கொண்டாந்து வச்சுக்காதீங்க. மொழியல் படிச்சு போட்டு இருக்கிற மக்கள் சொல்றது இருக்கிறத தான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மொழியல்ல வராது. இலக்கியத்துல படிங்க, இலக்கியத்தை சொல்லுங்கன்னா சரியா போடான்ட்டார். இப்படி நம்முடைய இதெல்லாம் முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. நான் எழுதுனதுக்குன்னு சொல்லல, தமிழுக்காக படிங்க. இப்படி அருமையான இந்த நூலை இன்று நம்முடைய ஐயா அடிய வெளியிட்டிருக்கிறாங்க, திறனாய்வு செய்தாங்க. நீங்க பல உரைகளை கேட்டிருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் ஏற்புரையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நூல்கள் நிலைக்கு பெற விரும்புகிறோம். ஒரு நூலை 2 நூலை வேணுங்கிறது வாங்கிக்கலாம்.
இவ்வளவு